பிதாவே, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் உங்கள் திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவரே, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஆவியானவர், இன்றைக்கு உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு போதிக்கும்படிக்கு எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. வார்த்தையை பெற்ற ஜனம் மகா பாக்கியம் உள்ளது ஆண்டவரே. மகா மேன்மையான வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனமாகிய நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட ஆவியானவர் தெளிவாய் அழகாய் ஆண்டவரே நீங்கள் பேசுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் இருதயம் எல்லாம் கொழுந்து விட்டு எரியட்டும் அப்பா. இயேசுவுக்கு நேராய் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் சிந்தனைகளை நேராக்குவீராக அப்பா. நீங்கள் அப்படி செய்வதற்காய் நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம். இந்த இடம் முழுவதும் பரிசுத்த இரத்தத்தின் ஆளுகை இருப்பதற்காய் நன்றி. எல்லா சிந்தனைகளும் இயேசுவின் நாமத்தினால கிறிஸ்துவுக்கு சிறைப்படுவதாக ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயம் சொல்லுவாங்க, மெசேஜ் எடுக்கிறவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்னா, இவங்க எப்படா மெசேஜ் முடிப்பாங்கன்னு அவங்க கேட்கக்கூடாதாம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாங்களான்னு கேட்கணுமா. ஸோ அப்படின்னா, என்னடா இன்னும் எடுத்துகிட்டே இருக்காங்களே, அந்த உணர்வை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு இடத்துல நான் படித்தேன். ஓகே, பரிசுத்த ஆவியானவர் நல்லவர். பாஸ்டர் சொன்ன மாதிரி நிஜமாலுமே இன்னொன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு பாஸ்டர் வர்ஷிப்லேயே என்னுடைய மெசேஜஸில் பாதி, அதாவது நான் சொல்ல வந்த கருத்தை சொல்லிட்டார். நிச்சயம் ஆவியானவர் ஒருவரே. ஆமென். ஓகே, அந்த 10 கட்டளை ஞாபகம் இருக்கா? நான் என்றைக்கு தொடங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 16/3/25 அன்னைக்கு முதல் கட்டளையை நான் துவங்கினேன். ஸோ தேவனுடைய மகாபெரிய கிருபையினால் 27 இன்னைக்கு 10வது கட்டளை. நான் தான் நேற்று கவுண்ட் பண்ணி பார்த்தேன், 5 months ஆகிருக்கு அதையை விட்டு எடுத்ததில். ஸோ இன்றைக்கி கடைசி கட்டளை. ஓகே, எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். முதலாவது நம்முடைய திறவுகோல் வசனத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். திறவுகோல் வசனம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், கலாத்தியர் 3:13. எல்லாரும் திருப்பி அந்த வசனத்தை உங்களை வச்சு நம்ம அதை வாசிக்கலாம். டிவிலையும் இருக்குது. கட்டாயம் எனக்காக எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயம் எல்லாரும் நோட்ஸ் எடுங்க, உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு தேவன் என்னை உங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென். ஓகே, யாத்ராகமம் எத்தனாவது அதிகாரங்க? 20 21? ஓகே, எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். யாத்ராகமம் 20:17. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். ஆமேன் சொல்லலாமே. ஆமேன். இது ஷார்ட்டாக எப்படி சொல்லலான்னா, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக, அதுதான் ஷார்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். ஆமேன் சொல்லலாமே. ஆமேன். ஓகே, தமிழில் கொஞ்சம் இச்சியாதிருப்பாயாகங்கிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் அது புரியாத மாதிரி இருக்கும். இங்கிலீஷில் என்ன வரும்னா, யூ ஷால் நாட் கவர்ட் யுவர் நெய்பர்ஸ் ஹவுஸ். அந்த கவர்ட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு என்ன நான் கொஞ்சம் விளக்கமாக நான் சொல்ல ஆசைப்படுறேன். அதுக்கு என்னென்னா பேராசை. சொல்லுங்கள் பார்க்கலாம். பேராசை. அதை வச்சு படித்து பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம், பிறனுடைய வீட்டிற்கு நீ பேராசைப்படாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனுக்கு வேலைக்காரிக்கும் நீ என்ன பண்ணாத, பேராசைப்படாத. இல்லை, இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போது பேராசை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல நமக்கு 10வது கட்டளையில் தெய்வன் ஒரு எச்சரிப்பை தமது ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இச்சை அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் புரிந்து கொள்ளுவதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கும். பொதுவாக நாங்கள் தமிழில் கொஞ்சம் இங்கிலீஷில் பார்த்துட்டு விளக்கத்துக்கு வந்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாய் புரியும். இது 2 வேர்டு வருது இதுக்கு. லஸ்ட்,
தென் க்ரீடு. 2 வசனம் இதுக்கு இருக்குது. லஸ்ட்டு, க்ரீட். லஸ்ட்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இச்சையை நான் விளக்கமாக சொல்ல ஆசைப்படுறேன். இங்கிலீஷில் இந்த 2 வார்த்தையை வச்சு விளக்கியிருக்காங்க, இச்சை, லஸ்ட் அண்ட் க்ரீட். அப்போ இந்த லஸ்ட்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா தீவிரமான இழிவான ஆசை. இச்சை இச்சை இச்சைன்னு நம்ம வேதத்தில் வருது. அதை கொஞ்சம் நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா லஸ்ட்டுங்கிறாங்க. அதாவது என்னென்ன இச்சைன்னா தீவிரமான இழிவான ஆசை, தீவிரமான ஆசை. அடுத்தது க்ரீடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா பேராசை. அப்போ இச்சைக்கு நம்ம 2 வார்த்தையை வச்சு மனசில் பதிய வச்சுக்கலாம். ஒன்று தீவிரமான ஆசை, அடுத்தது பேராசை. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இச்சியா திருப்பாயாகன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இது இன்னொரு விளக்கமாக ஒரு டெஃபினிஷன் சொல்லணுன்னா, ஒரு நபரின் மீதோ அல்லது ஒரு பொருளின் மீதோ ஏற்படும் தீவிரமான ஆசைக்கு அடிமைப்படுதல். இதுதான் இச்சை. ஒரு நபரின் மீதோ அல்லது ஒரு பொருளின் மீதோ ஏற்படும் தீவிரமான ஆசைக்கு அடிமைப்படுதல். இதுதான் லஸ்ட், இதுதான் இச்சை. ஸோ கர்த்தர் இதை அருவருக்கிறார். ஆமென். ஒரு பொருள் மீதோ, அதை தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆவியானவர் இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்து பிரித்து பார்க்குற அளவுக்கு வேதத்தில் நம்மளுக்கு விளக்கம் இருக்குது. ஆனால் நேரம் கிடைக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, பிறனுடைய வீட்டை நீ தீவிரமான வேண்டாத ஆசைக்கு உட்படுத்தாத. அவன் வேலைக்காரனை வேலைக்காரியை எருத, எங்க இதெல்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் என்ன எருத கழுதெல்லாம் வருதுன்னு நினைக்கிறீங்க? அந்த காலத்தில் இதுதான் பென்ஸ்கார் மாதிரி இதெல்லாம் இருக்கும் கட்டாயம். இப்போ எப்படி ஒரு பென்ஸ்கார் லெவலுக்கு கழுதெல்லாம் அது காஸ்ட்லி, அவங்கெல்லாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். ஸோ கர்த்தர் அவங்கள சொல்கிறாரு, பிறனுக்குள்ள யாதொன்றையும் நீ இச்சிக்காத அப்படிங்கிறார். ஓகே. ஸோ இதை என்ன இன்னொன்று நான் கேட்க விரும்புகிறேன். எங்கே இந்த இச்சை ஸ்டார்ட் ஆச்சு? உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஆதியாகமம். வெரி குட். நிச்சயம். யார்கிட்ட? ஏவாள் கிட்ட. அந்த வார்த்தை இருக்கும், நம்ம திருப்ப வேண்டாம். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போக விரும்புகிறேன். தேவன் சொன்னார், இந்த பழத்தை புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போயிட்டு இருந்துச்சு ஏதேன் தோட்டத்தில். எல்லாம் சமாதானமாக ஆதாம் ஏவாள் சந்தோஷமாக தேவனோடு பயணிச்சுட்டு இருந்தாங்க. பாவமில்லாத ஒரு சூழ்நிலை, பரிசுத்தரோடு ஒரு உறவான சூழ்நிலை. அந்த நேரத்தில் தான் பிசாசு வந்தான். பிசாசு வந்தப்புறம் அவன் ஏவாள் கிட்ட ஆண்டவர் சொன்ன விளக்கத்துக்கு எதிரான விளக்கத்தை ஒரு நாள் இல்லை பல நாள் கொடுத்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் இல்லைங்க, பல நாள். இவளுக்கு ஃபஸ்ட்டு ஆண்டவருடைய வார்த்தை உள்ளே இருந்துச்சு. ஏன்னா ஆதாம் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருந்தாங்க. இல்லைப்பா, ஆண்டவர் நம்மளுக்கு இது சொல்லியிருக்காரு, இதை நம்ம செய்யக்கூடாதுன்னு. ஆனால் இந்த பிசாசு என்பவன் என்ன பண்ணான்னா, ஏவாளுடைய காதில் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேசிக்கொண்டே இருந்தான். ஏவாளும் சாத்தான் கிட்ட பேசிகிட்டு இருந்தான். அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு. அப்போது அவளுக்கு அத்தனை நாள் வெறுத்த அந்த பழம், அத்தனை நாள் அது வேண்டாம் என்று நினைத்த அந்த காரியம், இவன் பேசி 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 மனசை கெடுத்து கடைசியில் அவளுக்கு அது இச்சிக்கப்படத்தக்கதாய் தெரிந்தது. வசனம் சொல்லுது, அவ புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம். இச்சிக்கப்படத்தக்க விருட்சம்னா இப்போ அவன் மனசு எப்படி ஆயிடுச்சுன்னா, எனக்கு கட்டாயம் அந்த பழம் வேணும், நான் கட்டாயம் அதை சாப்பிட்டே தீருவேன். எனக்கு தீவிரமான ஆசை அவளுக்குள்ளே வந்துருச்சு. ஏன்னா இவ இப்போ சாத்தானுடைய வார்த்தையை உள்ள வச்சனால அந்த இச்சை என்கிற ஒரு காரியத்தை அவளுக்குள்ள அது உருவாயிருச்சு. அதான் இச்சிக்கப்படத்தக்கன்னா கட்டாயம் எனக்கு அந்த பழம் வேண்டும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு அவள் போய் அந்த பழத்தை அவள் சாப்பிட்டா. உங்களுக்கு தெரியும், தேவனுடைய முழு மனுக்குலமும் அந்த ஒரு காரியத்தின் நிமித்தமும் பரிசுத்த சந்ததியாய் இருந்த முழு மனு குலமும் பாவ சந்ததியாய் மாறினது. ஆமென். நிச்சயம் ஒரு இச்சையின் விளைவாக
தேவன் தம்முடைய பிள்ளைகளை ரொம்ப நேசித்தார். ஆதாம் ஏவாள் அவர் நேசித்ததுக்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கலாம். ஏதேனில் அவர் எவ்வளோ அழகாக இல்லை, அதை அடிக்கடி நான் நினச்சி பார்ப்பது உண்டு, அதை உரிமை பாராட்டுவது உண்டு. ஒரு மனுஷனுக்காக ஒரு ஏதேன் தோட்டம், ஏதேன் தோட்டத்தை விளக்கறக்கே ஒரு மெசேஜஸ் 1 hour பத்தாது. எவ்வளோ ஒரு அழகான தோட்டம். இது எது இதோட அடிப்படை என்னன்னா, அதனுடைய கர்த்தர் அவ்வளோ அன்புள்ளவர். தம் பிள்ளை எதுலேயும் குறைவாக இருக்கக்கூடாது, தம் பிள்ளை குறைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தேவன் எல்லாவற்றையும் ஆதாமுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் ஏவாளை இந்த பிசாசு அதான் சொல்கிறேன், வஞ்சித்ததுனால அவள் இச்சிக்கப்படத்தக்க, அதாவது தீவிரமான ஆசை என்கிற ஒரு பாவத்துக்கு அவள் அடிமையாக்கப்பட்டாள். முழு மனுக்குலமும் பாவத்திற்கு உள்ளானது. காரணம் இச்சை என்கிற ஒரு காரியம். அதனால தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறாரு 10 கட்டளையில் ஒன்றாய் பிறனுக்குள்ள யாதொன்றையும். ரொம்ப விளக்கமாக இதற்கு எல்லாமே பதில் இருக்குது. இச்சையாதிருப்பாயாக மெயின் டாபிக் அதுதான். அப்போது இதை நான் விளக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட ஒரு பர்சன் யாருன்னா தாவீது. தாவீது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் சிறு வயதில் நான் என்றைக்கு வேதத்தை படிக்க ஆரம்பிச்சேனோ, நான் சங்கீதங்களை படிக்காமல் நான் படுக்க மாட்டேன். ஏன்னா தாவீது அவ்வளோ தன்னுடைய நெருக்கத்தில் இதில் அந்த சங்கீதங்களை படித்து பாருங்களேன். அது இரவு நேரங்களில் படிச்சுட்டு படுத்தாதான் எனக்கு பிடிக்கும். எந்த போர்ஷன் படித்தாலும் சரி சங்கீதத்தை. ஏன்னா ஒரு இருதயத்திற்கு ஆறுதலான வசனங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். பாஸ்டர் இன்னைக்கு தாவீதை குறித்து நிறைய சொன்னார். ஸோ தாவீதுக்கு நான் நேராக திருப்பி இந்த இச்சை என்கிற காரியம் எப்படி அதை கொஞ்சம் விளக்குறதுக்காக அந்த பகுதிக்கு நான் போகணுன்னு விரும்புகிறேன். ஓகே, 2 சாமுவேல் எல்லாரும் திருப்பி கொள்ளலாமே உங்கள் வேதத்தை. 2 சாமுவேல் 11வது அதிகாரம், நமக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச அதிகாரம். அதற்கு முன்பதாக என்னை பாருங்கள், தாவீது யார்? தாவீது யாருங்க? உங்கள் மனசில் என்ன ஞாபகம் வருது? பேசுங்களேன். தாவீது உங்கள் மனசில் இங்கே பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று ஞாபகம் வரும். உங்களுக்கு வரதை நீங்கள் சொல்லலாமே. துதியின் வீரனா? வேற என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பேசுங்களேன். யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. தாவீது ராஜா. ஓகே, அப்புறம் கர்த்தரோடு இருதயத்துக்கு ஏற்றவன். சூப்பர். அப்புறம் கோலியாத்தை சந்தித்தவன்கிறார் பாஸ்டர். ஓகே, தாவீதுனாவே இஸ்ரவேலின் ராஜா. அவன் ஒரு பரிசுத்தமானவன், அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவன் நீதிமான், அவன் சிறு வாலிப வயதிலிருந்தே தேவனோடு நடக்க கற்றுக்கொண்டவன். தாவீது மாதிரி துன்பத்தை அனுபவிச்சவங்க யாரும் இல்லைங்க. அவன் புறக்கணிக்கப்பட்டவன், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன், பெற்ற தாய் தகப்பனாலே மறக்கப்பட்டவன். ஆனால் உன்னத தேவனோடு எல்லாம் நெகட்டிவாக இருந்தாலும் வனாந்தரத்தில் அவரை துதித்து 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 ஆண்டவரோடு நடந்த அவன் வாலிபத்திலேயே கர்த்தரை இறுகமாய் பற்றி கொண்டவன். அடுத்தது அவன் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசிங்க. சரி, ஏன் தீர்க்கதரிசின்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு நல்லா தெரியும், அதனால தான் கேட்குறேன். தாவீது ஒரு தீர்க்கதரிசி. சொல்லுங்கள், ஏன்னு உங்களுக்கு தெரியும்? அதுவும் ஒன்று. இன்னொன்று, தீர்க்கதரிசினா வருகிற காரியங்களை முன்பதாகவே சொல்லுவது. சிலுவை பாடுகளில் கிறிஸ்து சிலுவையில் என்ன பேச போகிறாருங்கிறத சங்கீதம் 22 முன்பதாகவே, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று மேசியா சிலுவையில் சொல்ல போகிறத தான் தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்தார். எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி! கிறிஸ்துவை குறித்த எவ்வளோ பெரிய ஒரு வெளிச்சம்! மகா பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அப்படிப்பட்ட இந்த தாவீதுக்கு வாழ்க்கையில் ஒரு சோதனை. என்ன சோதனை உங்களுக்கு நல்லா தெரியும். நான் அந்த டாப்பிக்கு கொஞ்சம் டச் பண்ணி தான் ஆகணும். 2 சாமுவேல் 11 அந்த உங்களுக்கு நல்லா தெரியும் தாவீது செய்த பாவம். அங்கே இது படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் அதனுடைய முடிவு உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஏன்னா எனக்கு அப்படி தான் இருக்கும். ஏண்டா தாவீது
இப்படி என்னவோ நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் மாதிரியும் தாவீது வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் இல்லாத மாதிரியும் படிக்கலாம் கூடாது வேதத்தை. ஸோ இந்த இடத்துல என்ன ஒரு நடக்குதுன்னா 11வது அதிகாரத்தில் முதல் வசனம், மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலத்தில் தாவீதோ வீட்டில் இருந்துட்டார். இதாங்க பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. தாவீது வந்து ஒரு ராஜா. கர்த்தர் அவனை ஆட்டிடையனாக இருந்த வனாந்தரத்தில் இருந்த அவனை தூக்கி இஸ்ரவேலின் ராஜாவாக வைத்து ஆசீர்வதித்திருந்தார். அந்த காலம் எந்த காலம்னா ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படுவாங்களாம். அந்த காலத்தில் ராஜாக்கள் இருக்கக்கூடாது, யுத்தத்திற்கு போயிடணும். ஆனால் தாவீது என்ன பண்ணுவார்னா யுத்தத்திற்கு போகாமல் யோவாப், அதாவது அவங்களுடைய அந்த யோவாப் படைத்தலைவன் கையில் கொடுத்து போருக்கு அமிச்சிட்டு இவர் வீட்டில் இருந்துருவார். அங்கே தான் தாவீது செஞ்ச தவறோன்னு என்னை நினைக்க தோணுது. ஏன்னா வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் என்று சொன்னால் ஒரு ராஜா யுத்தத்திற்கு போய் இருக்க வேண்டும். ஆனால் அதை தவிர்த்துட்டு இவர் வீட்டின் உப்பருகின் மேல் உலாவி கொண்டிருக்கிற பொழுது ஒரு பெண் குளிக்கிறதை இவர் பார்க்கிறார். அந்த பெண் குளிக்கிறதை பார்த்தோன்னே இவருக்கு உள்ளத்தில் ஒரு சபலம் வந்துருச்சு, அந்த பெண்ணை அடையணுங்கிற ஒரு நோக்கம். அப்போ என்ன பண்ணுறாரு, இன்னும் வேதத்தின்படி இன்றைக்கி நம்முடைய தலைப்புக்கு நேராக சொல்லணும்னா அவருக்கு ஒரு இச்சை உருவானது. ஏன்? அது வேறொருவனுடைய மனைவி. அந்த பெண்ணை அடையணும்னு ஒரு அதிதீவிரமான ஆசை. ராஜா யாருனாலும் கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். சேவகரை கூப்பிட்றாரு, போய் அந்த பெண்ணை யாருன்னு விசாரிக்க சொல்கிறாரு. விசாரிக்கிறாங்க, உரியா வேறொரு மனைவின்னு தெரியும், கூப்பிட சொல்கிறாரு. கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க. அந்த பெண்ணோடு தவறான உறவு கொள்ளுகிறார். காரியம் முடிகிறது. அந்த பெண் கர்ப்பம் அடைகிறாள். அந்த பெண் அந்த நாட்களில் அவன் கணவனாகிய உரியா யுத்தத்தில் இருக்கிறான். இப்போ இந்த பெண் சொல்லி அனுப்புகிறான், நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லி. இதை கேட்ட உடனே தாவீது இதை எப்படியெல்லாம் மறைக்கலான்னு சொல்லி திட்டம் போடுறார். இது உங்களுக்கு தெரியும், அதாவது தாவீது பாவம் செய்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நான் நினச்சி பார்க்குறேன், சவுல் மேலே கை வைக்கிறதுக்கு தாவீது எவ்வளவு யோசிப்பார் தெரியுமா? ஒரு அபிஷேகம் உள்ள சவுல் மேலே நான் கை வைக்கக்கூடாதே, அவங்க அபிஷேகம் பெருசே. தேவனுடைய மனுஷனாகிய சவுல் மேலே எத்தனையோ முறை தாவீதை எந்திரிச்சு சவுலை கொன்றிருக்கலாம். ஏன்னா சவுலை துரத்திட்டே வந்தார் சவுல், இந்த தாவீதை கொன்றணும்னு. ஆனால் தாவீது, ஐயோ தேவனுடைய மனுஷன் மேலே என் கையை போட மாட்டேன். இத்தனை பயம் இருந்த தாவீதுக்கு இந்த விஷயத்தில் பயம் இல்லாமல் போயிடுச்சு. தேவன் தன்னை காண்கிறார் என்கிற அறிவில்லாமல் போயிடுச்சு. காரணம் இச்சை, தீவிரமான ஆசை, பேராசை. எனக்கு வேணும்னா வேணும், நான் அடையணும்னா அடையணும். இங்கே என்ன அடுத்த பிரச்சனை நடக்குதுன்னா, நான் அதை வாசிக்க எனக்கு டைம் வேண்டான்னு நினைக்கிறதான் உங்களுக்கு நான் கதை மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, ஐயோ இப்போ என்னடா தப்பு நம்ம மேலே வந்துருமே, கர்ப்பத்துக்கு காரணம் ராஜான்னு தெரிஞ்சிருமே, இதை மறைக்க ஒரு பிளான் பண்ணுறான். என்ன பண்ணுறான், உரியாவை யுத்தத்திலேருந்து வீட்டுக்கு அரண்மனைக்கு வர வைக்கிறாங்க. வர வச்சுட்டு, உரியா எல்லாம் எப்படி இருக்காங்க, போரில் ஜனம் எல்லாம், இஸ்ரேல் ஜனம், யோவாப் எல்லாரும் அந்த போரில் இருக்காங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், உரியாவை மட்டும் வர வச்சுட்டு, ஓகேப்பா நீ உன் வீட்டுக்கு போ, உன் மனைவி இருக்காங்க போன்னு ஃபோர்ஸ் பண்ணி பார்க்குறான். ஆனால் உரியா மிக மிக நல்ல மனிதன். அவன் சொல்லுவான், எப்படி ராஜா, நான் எப்படி என் மனைவியோடு போய் நான் படுப்பேன்? இஸ்ரவேலே அங்கே எதிராக சத்துருக்கு எதிராக அங்கே கூடாரத்தில் வாசமாக இருக்கிறப்போ நான் போய் எப்படி என் மனைவியோட சந்தோஷமாக இருப்பேன்? நான் போக மாட்டேன்ருவான். உடனே அடுத்த திட்டத்தை தாவீது தீட்டுவாங்க. என்ன திட்டம்? ஐயோ இவன் போக மாட்டேங்கிறானே, ஏன்னா தப்பை மறைக்கணும். அடுத்த ஒரு திட்டம், அவனை கூப்பிட்டு அவனுக்கு நல்லா சாப்பாடு கொடுத்து அவனை நல்லா குடிக்க வச்சு அவனுக்கு வெறிக்க பண்ணி, இப்போ நீ உன் மனைவி கிட்ட போ அப்படிமா. அப்பயும் இந்த உரியா என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு போகாமல் அந்த சேவகரோட போய் படுத்துக்கொள்வாங்க. இது தாவீதுக்கு பயங்கர கோவம் வந்துடும். என்னடா இவன் வீட்டுக்கே போக மாட்டேங்கிறானேன். அடுத்தது பார்ப்பான், யோவாப் கிட்ட ஒரு கடிதத்தை உரியாவின் கையிலேயே எழுதி கொடுத்து அனுப்புவான். என்ன தெரியுமா, யோவாப் தான் இப்போ இந்த போருக்கு தளபதியாக நின்று செஞ்சிட்ருக்கார். அவர்கிட்டயே ஒரு கடிதம், யார் கையில்? உரியாவின் கையிலேயே. நீ உரியாவை போர் எங்கே மும்மரமாக நடக்குதோ அதே இடத்துல இந்த உரியாவை நிறுத்து. அதே மாதிரி யோவாப், ராஜாவின் கட்டளை மறுக்க முடியாது. எங்கே
அந்த வில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த பராக்கிரமசாலிகள் எங்கே நின்று, அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிற பராக்கிரமசாலிகள் எங்கே யுத்தத்தை பலத்திருக்காங்களோ அந்த இடத்துல வேணுக்குனே இந்த உரியாவை நிறுத்துவான் யோவாப். உரியா செத்துருவான். அப்போது தாவீதுக்கு அது காதுக்கு வந்துடும், உரியா செத்துட்டான்னு. உடனே தாவீதுக்கு பெருமூச்சு. ஓகே, உரியா செத்துட்டானா, ஓகே, இனி அவனோட மனைவியை நம்ம தாராளமாக நம்ம மனைவி ஆக்கிக்கலாம். கூப்பிட்டு மறுபடியும் அந்த பத்சேபாலை தன்னிடத்தில் அழைத்து மனைவியாக்கி கொண்டு அவளோட இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அதை மட்டும் எல்லாரும் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 11:27 அதை மட்டும் நம்ம எல்லாரும் வாசிக்கலாம். துக்க நாள் சென்ற பின்பு, அதாவது என்ன துக்க நாள்னா, இந்த பத்சேபால் தன் கணவன் இழந்துட்டாங்களேன்னு அவள் துக்கம் கொண்டாடுவா. அந்த துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை, யாரை, உரியாவின் மனைவியாகிய பத்சேபாலை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி, யாருக்கு, தாவீதுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், ஆமேன். எவ்வளவு கிளவராக செஞ்சுருக்காங்க. தாவீது தான் செஞ்ச ஒரு தப்பு, பிறனுடைய மனைவி மேலே தவறான உறவு வச்சிட்டான். அதைய மறைக்கிறதுக்கு துணிகரமான திட்டங்கள், தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி எல்லாரையும் முட்டாளாக்கி, மற்றவங்களுக்கெல்லாம் என்ன தோணியிருக்கும், உரியா போரில் செத்துட்டான் அப்படிங்கிற ஒரு கிரியேட் பண்ணி தன்னுடைய இச்சையை, தன்னுடைய பேராசையை, தன்னுடைய தீவிரமான ஆசையை நிறைவேற்றிக்கிட்டான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த காரியம் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கார் பாருங்களேன். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது. ஆமேன், ஆமேன் சொல்லலாமே. ரொம்ப சைலண்ட் ஆயிட்டீங்களே, ஆமேன் சொல்லுங்களேன். இந்த பாயிண்ட் தான் எனக்கு வேணுங்கிறதுக்காக தான் நான் இந்த பாயிண்ட்டை வாசிக்க சொன்னேன். நம்ம செய்கிற செயல்கள், காரியங்கள், நான் தான் சொன்னேன், தாவீது தேவனுடைய பிள்ளை, ராஜா, நீதிமான், பரிசுத்தவான், தேவனோடு நடந்தவன், தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவன். அவனுக்கு இது தப்புன்னு தெரியாதா? தெரியலையே. ஏன்னா இச்சை என்கிற ஒரு காரியம் அவன் கண்களை மறைச்சிருச்சு. உள்கண்ணை மறைச்சிது, மனக்கண்ணையும் மறைச்சிருச்சு, வெளிக்கண்ணையும் மறைச்சிருச்சு. ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு, ஓ தாவீதே, ஏன் இதை நீ செஞ்ச? இது என் மனசுக்கு, இது என் பார்வைக்கு பொல்லாதது அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தாவீது ஒன்றுமே தெரியாத மாதிரி பத்சேபாலோட வாழ்க்கையை கொண்டு போகிறாரு. ஆனால் தேவனுடைய கண்களுக்கு நாம் மறைப்போமானால், நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நான் ஒரு காரியத்தை செய்வதற்கு எனக்கு சகல அனுகூலமும் என் கையில் இருக்கலாம், சகலமும் எனக்கு இருக்கலாம், நான் அழகாக ஒரு காரியத்தை நான் மறைக்கலாம். ஆனால் நாம் ஒன்று நினைவு கூறணும், நாம் செய்கிற எல்லா காரியங்களும் தேவாதி தேவனுடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாயும் நிர்வாணமாய் இருக்கிறது. இந்த ஒரு பயம், இந்த ஒரு ரெவரன்ஸ் எனக்கும் நமக்கும் எப்போதுமே இந்த பூமியில் இருக்கிற கடைசி நொடி வரைக்கும் இருக்கணும். நம்ம அழகாக நம்ம மறைக்கிறோம், அழகாக ஒரு காரியத்தை டேக்கிள் பண்ணுறோம், அழகாக பேசுகிறோம், சந்தேகமே என் மேலே மற்றவங்களுக்கு வராதபடிக்கு மற்றவங்களோட நம்ம பேசுகிறோம். ஆனால் கர்த்தரின் கண்களுக்கு நான் எதையும் மறைக்க முடியாது, அது பாவமாக இருக்கிற பட்சத்தில். அப்போது கர்த்தர் பார்க்குறாரு, கர்த்தருக்கு எப்படியாவது தன்னுடைய பிள்ளையை சரியாக்கிடணுங்கிற உணர்வு அவருக்குள்ளே துடித்து கொண்டே இருக்கும். அதுதான் நல்ல தகப்பனுடைய உள்ளம். அதை நம்ம தவறாக எடுத்துக்கக்கூடாது. அன்று பார்க்குறாரு, நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புகிறார் தாவீது கிட்ட நாத்தான் பார்த்து பேசுகிறாரு. வசனம் அழகாக சொல்லும், கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியை தாவீதுக்கு நேராக அனுப்பினான்னு சொல்லி. கர்த்தருக்கு எவ்வளோ அலுவல் இல்லை, கர்த்தர் எவ்வளோ பெரியவர். ஆனால் தன்னுடைய ஒரு பிள்ளை அங்கே தவறு நடக்கிறப்ப அவர் எப்படி அதை செயல்படுறாருன்னு பாருங்களேன். காரணம் என்ன தெரியுமா? தாவீதை குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, தாவீது சரி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக. ஆமென். அந்த நாத்தான் தீர்க்கதரிசி வராரு. அதுதான் 2 சாமுவேல் 12வது அதிகாரம். அதையும் நான் சீக்கிரம் சொல்ல விரும்புகிறேன், என்னை கவனிங்க. அப்போ அந்த நாத்தான் ஒரு கதை சொல்லுவார். இந்த கதையை யார் சொல்லி அனுப்புகிறாருன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் தான் சொல்லி அனுப்புகிறார். என்ன கதை தெரியுமா?
நாத்தான் வந்து தாவீதை பார்த்து வணங்கி இருக்கலாம். தாவீது ராஜாவே உங்களை வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க என்ன காரியம்னு கேட்டிருப்பாரு. அப்போ சொல்கிறாரு, ராஜாவே 2 மனுஷர் இருந்தாங்க. ஒரு மனுஷன் ஐஸ்வர்யவான், இன்னொரு மனுஷன் தரித்திரன். இந்த ஐஸ்வர்யவானுக்கு நீங்கள் எல்லோரும் இந்த கதையை என்னை கவனிங்க, ஏன்னா படித்தா லேட் ஆயிடுது. ஸோ ஐஸ்வர்யவானுக்கு அநேக ஆடு மாடு இருந்துச்சு, அவன் அவனுக்கு நிறையா இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இந்த தரித்திரனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருந்துச்சு. இந்த தரித்திரன் என்ன பண்ணான்னா அந்த ஆட்டுக்குட்டியை தன் குடும்பத்தில் ஒரு மகளை போல தன் மனைவி பிள்ளைகளோட அந்த ஆட்டுக்குட்டியை ரொம்ப செல்லமாக வளர்த்திட்டு இருந்தான். அப்போ இந்த ஐஸ்வர்யவான் இருக்கான்ல, அவன் வீட்டுக்கு ஒரு வழிப்போக்கன் வந்தான். வழிப்போக்கன் யார்? ஒரு ட்ராவலர். அவன் யாருன்னா யாருன்னே தெரியாது. வழிப்போக்கன், சொந்தக்காரன் இல்லை, மாமா மச்சான் இல்லை, ஒரு வழிப்போக்கன். அவன் வந்ததுக்காக இந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய இவ்வளவு திரளான மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை எடுக்க மனசு இல்லாமல் அந்த ஏழைக்கிட்ட இருந்த ஒரே ஒரு ஆட்டை எடுத்து அடித்து அவனுக்கு உணவு கொடுக்குறான். அவன் சாப்பிட்டுட்டு போயிடுறான். அப்படின்னு சொன்னோன்னே தாவீது சொல்கிறான், யார் இந்த கொடூர மனிதன், இரக்கமில்லாமல் செஞ்சவன் அவன் யார்? அவன் நாளத்தனையாய் திருப்ப கொடுக்கணும்னு அப்படியே கோவமாக எழுந்திரிச்சு நிற்கிறான். அதுக்கு நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுவான், நீயே அந்த மனுஷன் அப்படிம்பா. தீர்க்கதரிசிங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய் இருக்கும் இல்லையா? நன்மையவே பேசுகிறவங்க மட்டும் தீர்க்கதரிசி இல்லைங்க, தவறாய் சுட்டி காட்டுகிற யோவான் ஸ்நானகனையும் கர்த்தர் வைத்திருந்தார். எப்படிலாம் யோவான் ஸ்நானகன், நீ உன் சகோதரனுடைய மனைவி வைத்திருப்பது நியாயம் அல்ல, ராஜா கிட்ட சொன்னால் தலை போயிடும், ஆனாலும் தீர்க்க தரிசனம். அதே மாதிரி நாத்தான் சொல்கிறான், நீயே அந்த மனுஷன் அப்படின்னோடனே தாவீதுக்கு புரிஞ்சிருது. அப்போது கர்த்தர் சொல்கிறாரு, ஏன்பா உனக்கு என்ன குறை வச்சேன், உனக்கு எல்லாமே கொடுத்துருந்தனே, அதையை மட்டும் கடகடன் வாசிக்கலாமா? கர்த்தர் குமுறி பேசின அந்த ஒரு காரியம் 2 சாமுவேல் 12:9, 8-9 நான் வாசிக்கிறேன். உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாது இருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். ஆண்டவர் பேசுகிறாருங்க. அடுத்தது, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்தரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இங்கே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. என்ன வார்த்தை? பட்டயம். நீ என்ன பண்ண? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவிச்ச. அடுத்தது, அம்மோன் புத்தரின் பட்டயத்தால் நீ கொன்று போட்டாய். அதன் விளைவு ஆண்டவர் பேசுகிறாரு, இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். ஆண்டவர் தண்டனையை டிக்ளேர் பண்ணிட்டார். ஏனென்றால் பழைய உடன்படிக்கையில் தாவீதே ஆனாலும் கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வந்தே தீருவார். நான் சொன்ன தாவீது மாதிரி கர்த்தரை நேசித்த மனுஷன் யாருமே இல்லைன்னு. ஆனால் இந்த இடத்துல தாவீது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததுனால பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தினாலேயே மடிவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லையா? அதே மாதிரி சொல்கிறாரு, எந்த ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தினால கொன்றக்கு துணிகரமானியோ, அதுவும் அவன் அவ்வளோ நல்ல மனுஷன், எதிரியின் பட்டயத்தில் நீ அவனை சாகடிச்சில, அந்த பட்டயம் உன் வீட்டை விட்டு இனி விலகவே விலகாதுன்னு ஒரு தண்டனையை டிக்ளேர் பண்ணிட்டார். இப்போ தாவீதின் வீட்டிற்கு நேராய் பட்டயம் வைக்கப்பட்டு விட்டது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஐஸ்வர்யவான் சொல்லி இந்த கதை சொன்னது, இந்த ஐஸ்வர்யவான் யாருன்னா அதுதான் தாவீது. தாவீதுக்கு இல்லாததே கிடையாது. தாவீதுக்கு மனைவி, மறுமனையாட்டி, வேணுங்கிறது வேண்டாங்கிறது எல்லாம் கர்த்தர் கொடுத்திருந்தார். இந்த தரித்திரன் யாரு? உரியா. அவனுக்கு ஒரே ஒரு மனைவி தான். ஆனால் இந்த தாவீது அந்த ஒரே ஒரு மனைவியை நீ எடுத்துக்கிட்டது ஆண்டவர் அழகாக ஒரு கதை சொல்லி அவனை புரிய வச்சு. ஆனால் தாவீதோட வெரி ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை சொன்ன உடனே நாத்தான் அவனை பாயிண்ட் பண்ணி சொன்ன உடனே ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் கர்த்தரிற்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அப்படியே தன்னை தாழ்த்துவாருங்க. ராஜா கர்த்தர்னு வந்து கர்த்தர் சொன்னோன்ன தாவீது செய்தது அதை ஜமாலிக்கல. சொல்கிறாரு, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அந்த வார்த்தை தான் தாவீது கிட்ட எனக்கு பிடிச்சது.
அந்த வார்த்தை தான் இந்த காலை வேளையில் நமக்கு பாடம். பாஸ்டர் சொன்ன மாதிரி எல்லாரும் பர்ஃபெக்ட் கிடையாது, பேசுகிற என்னை முதற்கொண்டு. அப்போது ஒரு காரியம் தவறு, அது கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்கள் மனுஷரோட நீங்கள் சமாதானமாகிறதுங்கிறது ரெண்டாவதாக இருந்தாலும் முதலாவது நீங்கள் தேவனோடு நல்மனம் பொருந்தி விட வேண்டும். ஆமாம், அப்பாவை பார்த்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு விரோதமாக பாவம் பண்ணிட்டேன் ஆண்டவரே. இளையகுமார் அப்படி தான் சொன்னான். தவிடு தான் கடைசியிலங்கிறப்ப அப்பாட்ட ஓடி வந்தான். ஓடி வந்து சொன்னான், என் தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதம் நான் பாவம் செய்தேன், என்னை ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்கோங்க. கர்த்தர் இதே தான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். தவறு செய்கிறப்போ அந்த தவறை கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டுறப்போ, ஆண்டவரே எஸ் லார்ட், நான் ஒத்துக்கிறேன், நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் உங்களுக்கு விரோதமாக பண்ணிட்டேன். நீங்கள் உங்கள் மனைவிக்கு விரோதமாக பண்ணலாம், உங்கள் கணவனுக்கு விரோதமாக செஞ்சுருக்கலாம், உங்கள் பிள்ளைக்கு விரோதமாக செஞ்சுருக்கலாம், பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாக செஞ்சுருக்கலாம். காரியம் அதுவாக இருந்தாலும் முதல் காரியம் நான் தேவனுக்கு விரோதமாய் செய்து விட்டேன் என்கிற உணர்வு தான் முதல்ல நமக்கு வரணும். ஆண்டவர்கிட்ட நல்மனம் பொருந்திட்டோம்னா நம்மளுடைய உறவுகளுக்குள்ள நல்மனம் பொருந்துவது நமக்கு ஈஸியாக மாறிடும். அப்போது அவன் உடனே சொல்லிட்டான், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அப்படின்னா. அப்படி சொன்னோன்னா இப்போ இங்கே என்ன எதோட நான் முடிக்க விரும்புகிறேன்னா, பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். இதுதான் டிக்ளேர் பண்ணிட்டார் ஆண்டவர். இப்போ சொல்லுங்கள், இந்த வழிப்போக்கன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வழிப்போக்கன் யார் தெரியுமா? பிசாசு. அந்த வழிப்போக்கன் வந்து பசிக்காக வரான். யார்கிட்ட? ஐஸ்வர்யவான் கிட்ட. அதே போல தான் தாவீது கிட்ட பிசாசு இந்த ஈச்சை என்கிற காரியத்தை எடுத்துட்டு தன்னுடைய அந்த தேவனுடைய மகனாகிய தாவீதை வந்து டிஸ்டர்ப் பண்ணான். அவன்கிட்ட ஈச்சை அப்படியே போட்டான், ஒரு காம பசியை போட்டான். அந்த பசிக்கு தாவீது இரையாயிட்டாங்க. இச்சை என்கிற காரியத்துக்கு தாவீது இரையாயிட்டாங்க. இப்போ வள்ளிப்போக்கன் என்ன பண்ணிட்டான்? சாப்பிட்டுட்டு போயிட்டான். தாவீதை பாவம் செய்ய வச்சுட்டு போயிட்டான். பிசாசு போயிடுவான். இன்றைக்கு நான் ஒரு காரியம் உங்களுக்கு தெரியும், எனக்கு அது ரொம்ப உழுக்குச்சு என் மனசை. 2018 அபிராமி அப்படிங்கிற நம்ம அபிராமி சொல்லலை, நீங்கள் பேப்பர்லலாம் வந்திருக்கோம். அது என்னை உலுக்கினது, என் மனசில் இருந்துச்சு. அபிராமி அவங்க கணவர் பேர் விஜய்ன்னு நினைக்கிறேன், ஏன்னா அதை படித்தது எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது. 2018 பேப்பரில் வந்த விஷயம். 2 பேரும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா, ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு பையன், அடுத்தது ஒரு எல்கேஜியில் ஒரு பெண் குழந்தை. இப்படி அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கப்ப கணவன் காலையில் போனால் நைட்டு தான் வருவாங்க. இதுக்கிடையில் இந்த அபிராமிங்கிறவங்களுடைய பார்த்தா அவள் ரொம்ப ஒரு கேரக்டராக இருந்திருக்கா. அவள் 2 வீலரில் போயிட்டு வரப்பெல்லாம் திடீர்னு ஒரு பிரியாணி கடைக்காரன்கிட்ட ஒரு கெட்ட உறவு. அந்த உறவு என்ன ஆயிடுச்சு, கடைசியில் கள்ளக்காதலாக மாறிச்சு. கள்ளக்காதலாக மாறி இவளுக்கு என்ன ஆயிடுச்சு, ஐயோ எனக்கு அவன்தான் வேணும். தீவிரமான ஒரு ஆசை, தீவிரமான ஒரு பேராசை, இச்சை. அந்த இச்சை என்ன பண்ணிருச்சுன்னா, அவளை தான் சொந்த பிள்ளைகளுக்கே 2 குழந்தைகளுக்கும் அவள் விஷம் கொடுத்து கொன்னான். ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் அனுப்பிச்சிட்டு 2 பிள்ளைகளுக்கும் விஷம் கொடுத்து பிள்ளைகளை கொன்னுட்டு எதுவுமே நடக்காதபடி இவங்க 2 பேரும் ரன் ஆயிடலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது வெளியே வந்துருச்சு. தீர்ப்பு போன வாரம் தான் வந்துச்சு. போன வாரம் தான் தீர்ப்பு பார்த்தேன். அவள் உட்காந்து கத்தி அழுகிறான். நீதிபதி சொல்கிறாரு, இது காந்தியடிகள் பிறந்த மண், உன்னை பெத்த குழந்தைக்கே நீ விஷம் கொடுத்து கொண்டிருக்க, நியாயப்படி உங்கள் 2 பேத்துக்கு நான் தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். ஆனால் காந்தி பிறந்த மண் என்பதற்காக உங்களை நான் மன்னிச்சு வாழ்நாள் முழுவதும் சிறைன்னு சொல்லிட்டார். கேட்டுட்டு அவள் குமுறி அழுகிறா. அவன் அந்த கள்ளக்காதனும் குமுறி அழுது கேட்குறான், என்னோடய அப்பா அம்மாக்கெல்லாம் 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, என் மேலே இரக்கம் காட்டுங்க, கருணை காட்டுங்க, நான் போய் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும். நோ, கிடையாது. நீதிபதி சொல்லிட்டார், கிடையவே கிடையாது, வாழ்நாள் முழுவதும் சிறை. நான் நினச்சி பார்த்தேன், பிசாசு இதுதாங்க பிசாசு. காரியம் ஒரு காம பசி என்கிற ஒரு காரியத்தை கொடுத்து
ஒரு வேண்டாத ஒரு பொருளின் மீதோ நபரின் மீதோ தீவிரமான ஒரு ஆசையை கொடுத்து, இச்சையை கொடுத்து அவங்க வாழ்க்கையை சீரழிச்சப்புறம் பிசாசு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போயிடுவான். ஆனால் இந்த குடும்பம் தவித்து கொண்டு இருக்கிறது. அவன் கணவன் தவித்து கொண்டு இருக்கிறான், பிள்ளைகளை இழந்து. அவளை பெற்றவங்க அபிராமியோட அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு என்ன வேணால் நடக்கட்டும், நாங்கள் அவள் பக்கமே அவங்க எங்கள் பிள்ளையே இல்லைன்ட்டாங்க. குற்ற உணர்வு, பிள்ளைகளையும் சாகடிச்சிட்டா, வாழ்க்கை போயிடுச்சு. வாழணும்னு நினச்சா இப்போ சிறையில் இருக்கிறா. நான் இது என்ன சொல்ல வரேன்னா, இதுதாங்க பிசாசுன்னு சொல்ல வரேன். ஒரு இச்சைக்கு பலியானா டோட்டல் ஜெனரேஷனே இப்போ டெலீட் ஆயிடுச்சு. பிசாசு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டான். அந்த மாதிரி தாங்க இந்த வழிபோக்கன் என்கிற காரியம். தாவீது கர்த்தரோட நல்லா நடந்துட்டு கர்த்தரை இருந்தாங்க. ஒரு சாதாரண இல்லை, ஒரு அலாட்டாக இருக்க வேண்டிய காரியம். அது தாவீதுக்கு தெரியாத விஷயம் கூட கிடையாது. ஒரு உன்னாரு மனைவி கிட்ட பிரவேசிப்பது தவறுன்னு தாவீதுக்கு நல்லாவே தெரிஞ்சும் பிசாசின் இச்சைக்கு அடிமையாயிட்டான். அதனுடைய விளைவு பட்டயம் தாவீதின் வீட்டில் வைக்கப்பட்டது. அப்போது இதுக்கப்புறம் நான் என்னோட காரியம் என்னென்னா, இப்போ நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, இச்சைனா பேராசை அப்படின்னு சொன்னேன் இல்லையா? பேராசைக்கு இன்னொரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையில் இச்சையை குறித்து நிறைய ஆண்டவரே வார்ன் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு நான் அதையெல்லாம் பேசியிருக்கேன். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடே அவன் விபச்சாரம் செய்து ஆயிற்று. செஞ்சாதான் விபச்சாரம் இல்லை, நீ ஒரு ஸ்திரீயை இச்சையோடு. இப்போ இச்சைன்னா உங்களுக்கு என்னன்னு புரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஏதோ ஒரு மனுஷன் ஸ்திரீன்னு மட்டும் இல்லை, இருப்பாளருக்குமே அது உரியது. ஒரு ஸ்திரீ ஒருவனை இச்சையோடு பார்த்தாலும் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இருப்பாளருக்கும் அது பொருந்தும். அது படித்தோன்னே ஏதோ ஸ்திரீகள்லாம் ஒன்றும் நல்லவங்கள மாதிரியும் ஆண்கள் அப்படிலாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. என்றைக்குமே 2 பேத்துக்குமே தான் ஆண்டவர் லெசன் வச்சுருக்கார். அப்போது இச்சையோடு பார்க்கறதுனா என்னென்ன, தீவிரமான அதிதீவிரமான ஒரு ஆசை ஒரு நபர் மீது. அடுத்த ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்கள். லூக்கா 12:15 பின்பு இயேசு அவர்களை நோக்கி, அவர்னா இயேசு, அதுக்காக தான் நான் அதை வாச்சேன். பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். இப்போ நான் தானே சொன்னேன், ஒரு நபரின் மீது தீவிரமான ஆசையோ இல்லை ஒரு பொருளின் மீது தீவிரமான ஆசையோ எல்லாமே இச்சைக்குள்ளே வந்துடும். இப்போ இங்கே ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்ட்டு ஒரு கதை சொல்லுவார். நீங்கள் எங்களை கவனிங்க, அதை நான் சீக்கிரமாக கதையாக சொல்ல விரும்புகிறேன். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு நிலம் இருந்தது. தொடக்கமே என்ன, ஐஸ்வர்யம் உள்ளவன் அப்படின்னா அவனுக்கு என்ன அர்த்தம், ஆல்ரெடி ஏராளமான ஐஸ்வர்யம் இருக்குது. அந்த நிலத்தில் விளையுது விளைச்சல் பயங்கரமாக வருதுங்க. அவனே ஐஸ்வர்யவான், அவனுக்கு நன்றாய் விளைகிறது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் நினச்சதை விட நிறைய விளைஞ்சோன்னு அவன் நினைக்கிறான், நான் ஒரு பெரிய ஒரு இடத்த இன்னும் விஸ்தாரமாக்கி இந்த விளைச்சல் எல்லாம் நான் வச்சு, அவன் சொல்கிறான், ஐயோ இவ்வளோ விளையுதே அப்படின்னு சொல்லிட்டு அத்தனையும் நான் என்ன பண்ண போகிறேன், அவன் மனசுக்குள்ளே சொல்கிறான், இத்தனையும் நான் ரெடி பண்ணி, இத்தனையும் நான் சேஃப்டி பண்ணி, நான் சாகிற வரைக்கும் என் ஆத்துமாவே நீ நல்லா சாப்பிட்டு அனுபவி அப்படிங்கிறான். அப்போது அவனை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, மதிகேடனே அறிவில்லாதவனே, இன்று இரவு உன்னுடைய ஆத்துமா எடுக்கப்பட்டு போனால் இது யாருடையதாகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த கதையை விளக்குறார். இங்கே என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாருன்னா, இந்த இச்சைங்கிறது எங்கே இருக்குன்னா எண்ணத்தில். சொல்லுங்கள் பார்க்கலாம், இந்த இச்சை எங்கே உருவாகுது? இந்த ஆசை, இந்த பேராசை, இதெல்லாம் எதை சம்மந்தப்பட்டது? எண்ணத்தை சம்மந்தப்பட்டது, மனதை சம்மந்தப்பட்டது, வெளியே தெரியாது. அதான் பாஸ்டர் அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தப்போ ஒரு அழகான விளக்கம் கொடுத்தாங்க. பவுல் 9 விஷயம், 10 கட்டளையில் பவுல் 9 கட்டளையில் ஜெயிச்சிட்டாரு. 10வது கட்டளை கற்பனை, எண்ணத்தை, மனதை சம்மந்தப்படுத்தினது இந்த 10வது கட்டளை. இந்த கட்டளை வந்தோன்னே தான் பவுல் அப்படியே தடுமாறிட்டு ரோமரில் சொல்கிறாரு, ஐயோ எனக்குள்ள நல்லது செய்யணுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் செய்ய முடியலையே, ஒரு தீமை என் மனசுலேருந்து எழும்புதே, என்னால் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரோமரில் அவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கதையில் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் மனசுக்குள்ளே தான் பேசுகிறான், ஓ இவ்வளோ விலைதா, இதெல்லாம் செட்டில் பண்ணி நான் எத்தனையோ அனுபவிக்க போகிறேன்னு சொல்லி.
அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இரவு நீ செத்துட்டினா நீ சேர்த்தி வைக்கிற இத்தனை யாருடையதாகும். நினைச்சு பாருங்க. பொருள் ஆசை ஆண்டவர் அதுக்கு வேஸ்ட். எனக்கு தான் எல்லாம் வேணும், எனக்கு தான் எல்லாம் வேணும். எவ்வளோ வந்தாலும் பத்தாது, இது பத்தாது, ஐயோ எனக்கு இன்னும் வேணும். இவ்வளோ ஆண்டவர் என்னை ஆசீர்வச்சிருக்காரே. நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறதுனால அநேக ஃபோன் கால்ஸ், அநேக இடத்துக்கு போய் பார்க்கறதுனால நான் நினைக்கிறது, காலையில் எந்திரிச்சு என்னோட வாயில் ஆக்சிஜன் இல்லாமல் நான் எந்திரிக்கிறேனா, அதாவது ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லாமல் நான் முழிக்கிறேனா, ரியலி ஐ எம் பிளஸட். இன்றைக்கு எனக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்குதா, ரியலி நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அந்த 3 வேளை உணவையும் என்னால் நன்றாய் சாப்பிட முடியுதா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இன்றைக்கு என் குடும்பத்தில் இந்த சமாதானம் இருக்குதா, எங்கள் வீட்டில் 4 பேரும் ஊனம் இல்லாமல் இருக்கிறாங்களா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இப்படி தாங்க நீங்கள் உங்கள் காரியத்தை பார்க்கணும். மனுஷனுக்கு எவ்வளவு வந்தாலும் பத்தாதுங்கிற இந்த பொருள் ஆசை இன்றைக்கு சில பேரை போட்டு ஆட்டிட்டு இருக்கு. ஆண்டவர் அதை தான் இங்கே சொல்கிறார். உனக்கு எவ்வளோ தெரியலான்னு ஆஸ்தி இருக்கட்டும், அது உனக்கு ஜீவன் அல்ல. மனுஷன் உலகம் முழுவதையுமே நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? நம்ம லாபம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென், ஆமென். நிச்சயங்க. எது தெரியுங்களா, அழகான குடும்பம் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறதுல திருப்தியா எனக்கு ஓகே, திருப்தியா அதில் உங்கள் குடும்பத்தை நீங்கள் பயணிக்கிறீங்க பாருங்களேன், அதுதாங்க அழகான ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். வெளியே 2 கார் நிற்கணும், 4 பங்களா இருக்கணும், தப்பில்லை. ஆபிரகாம் சீமான், நான் என்ன சொல்கிறேன்னா, ஆபிரகாம் அதுக்காகலாம் கெஞ்சி முட்டிட்டு மோதிட்டெல்லாம் இல்லை, ஆண்டவரை நேசிச்சிட்டே போயிட்டு இருந்தார். இதெல்லாம் சப்ளை ஆகிட்டே இருந்துச்சு. அதுதான் கர்த்தரின் ஐஸ்வர்யம், அதுதான் வேதனையற்ற ஐஸ்வர்யம். நீ ஐஸ்வர்யத்தை தேடி ஓட வேண்டாம், நீ கர்த்தரை தேடி ஓடு, ஐஸ்வர்யமெல்லாம் உனக்கு நேராக வந்துடும். இதுதான் வேதம் சொல்லுகிற ஐஸ்வர்யம். ஆனால் கிடைச்சதெல்லாம் எனக்கு ஏன் அவன் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் மட்டும் அட இவ்வளோ விளையுதே, என் பக்கத்தில் இவன் கஷ்டப்படுறானே, அவனுக்கு கொடுக்கலாம், எனக்கு இவ்வளோ எனக்கு எதுக்கு அப்படின்னு கொஞ்சம் நினச்சா இன்னும் கொஞ்ச நாள் இந்த பூமியில் நல்லா வாழலாம், நல்ல வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கலாம். வேதம் எதை எதிர்க்கிறது என்றால் பண ஆசையை எதிர்க்கிறது. பணம் எல்லாவற்றிற்கும் உதவும், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. எல்லா தீமைக்கும், அதில் எல்லா தீமையும் நான் வேதவசனம் சொல்லிடுச்சுங்க. பண ஆசை நமக்கு இருக்கக்கூடாது. பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அதை தான் ஆண்டவர் சொல்லிட்டார், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஆமென். நான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிற்கான பலனை என் கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். ஆமென். இந்த ஐஸ்வர்யத்தை நம்ம தாராளமாக விரும்பலாம், கேட்கலாம், கர்த்தரும் தருவார். ஓகே. அப்போ ஆனால் பொருளாசை, இந்த இச்சை, ஏதோ ஒரு பொருளின் மீதோ ஒரு நபரின் மீதோ இச்சையை தேவன் வெறுக்கிறார். அதை தான் இயேசு கிறிஸ்து இங்கேயும் சொல்லித்தரார். ஓகே, இப்போ நான் தாவீதுக்கு வரேன். தாவீதுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாரு, என்ன பனிஷ்மெண்ட் சொல்லியிருந்தாரு? பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். ஓகே, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தேவனுடைய திட்டம் ஒன்று இருந்தது. என்ன திட்டம்? இந்த தாவீதின் வம்சத்தில் தான் கிறிஸ்து வெளிப்படணும். ஆமென். இது தேவனுடைய திட்டம். இந்த தாவீது வம்சத்தில் கர்த்தர் அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே வராரு. ஆபிரகாமை கையில் எடுத்து அப்படியே ட்ராக் பண்ணிட்டு ஒரு பரிசுத்த சந்ததியை தனக்காகவே தெரிந்து கொண்டு வரப்போ தான் வழிபோக்கன் பிசாசு தாவீதை இந்த இடத்துல அவனோட சந்ததியை தீட்டுப்படுத்தணும்னு சொல்லி அவனுடைய தேவனுடைய திட்டத்தை தாவீதின் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாதுன்னு சொல்லி பத்சேபால் மூலியமா ஒரு காரியத்தின் மூலியமா பிசாசு இச்சையை போட்டு பயங்கரமாக பண்ணிட்டான். இப்போ என்ன ஆயிடுச்சு விளைவு? தாவீதின் வீட்டில் பட்டயம் வைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா கொடூரமாக இருக்கும், படிக்க முடியாதுங்க, என்னால் சொல்லவே முடியாத மாதிரி அடுத்த சம்பவம் இருக்குது. அடுத்த அதிகாரமே நீங்கள் போய் வீட்டில் கட்டாயம் வாலிப பிள்ளைகள் நீங்கள் வாசித்து பார்க்கணும். 2 சாமுவேல் 13வது அதிகாரம். அம்மோன்
தாமார் சொந்த ரொம்ப தாவீதோட பிள்ளைங்க வாழ்க்கையில் என்ன நடக்கக்கூடாதோ அத்தனை அசிங்கமும் அங்கே நடக்கும். ஏன்னா ஒரு ஓப்பன் பண்ணிட்டான் தாவீது, பட்டயம் வைக்கப்பட்டாச்சு. தாவீதை மறுபடியும் மனக்கசந்து அதுக்கு அழுதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்சலோம் வாழ்க்கையில், அதுக்கப்புறம் தாவீதோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை. அந்த இச்சை நிமித்தம் குடும்பம், சந்ததி, பிள்ளைங்க எல்லாருமே இந்த விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா காரணம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், பிசாசு. அதுக்குன்னு தாவீது உடன்பாடே இல்லையா, தாவீது பலியான அது உண்மைதான், அவர் அதுக்கு தன்னை இணைத்து கொண்டது உண்மைதான். ஆனால் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். அவர் தாவீதின் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டத்துக்கு விரோதமாக பிசாசு இச்சை என்கிற காரியத்தை கொண்டு வந்து தாவீதை நிலைக்குலைய பண்ணினா. ஆனால் கர்த்தர் சும்மா விடலைங்க, சும்மா விடலை. ஏன்னா தேவாதி தேவனுடைய திட்டம் தாவீதின் வம்சத்தில் கிறிஸ்து வெளிப்படணும். ஆமேன். அதுக்கு தேவன் ஒரு முடிவெடுத்தார். என்ன தெரியுமா முடிவெடுத்தார்? அந்த வசனத்தை பாஸ்டர் இன்னைக்கு வாசிச்சாங்க, நம்மளும் வாசிக்கலாமா? உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் ஆமோஸ் 9:12. இதுதான் தேவனுடைய திட்டம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவர்களை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன், ஆமேன் சொல்லுங்களேன். இந்த வசனம் எனக்கு தான் சொல்றவங்க ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நீங்கள் அப்படி உரிமை பாராட்டும் பொழுது இந்த வசனத்தின் ஜீவன் உங்கள் எல்லைகளுக்குள்ளே இப்பொழுது கிரியை செய்யும். இப்பொழுது வார்த்தையை போல வல்லமையாக கிரியை செய்யறதுக்கு வேறு எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் வாக்குத்தத்தத்தை வாட்சி அப்பயே ஆமேன்னு சொல்கிறப்போ அந்த நிமிஷமே உங்கள் வாழ்க்கையில் ஜீவனை கொடுக்கிறது ஜீவ வார்த்தை இது. ஆமேன். உங்களுடைய எப்பேற்பட்ட சூழலை விழுந்து போயிருக்கலாம், இனி இதையை யாரும் சரி செய்ய முடியாது. இனி நோ ஒன் கேன், யாருனாலே முடியாதுங்க. ஏங்க என் பிரச்சனையை வெளியவே சொல்ல முடியாது. ஆனால் தெய்வ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. அதனால தான் இந்த கூடாரத்துக்குள்ளே நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. இல்லை என்றால் நான் அடித்து சொல்லுவேன், தெய்வ திட்டத்துக்குள்ளே இல்லாத மனுஷன், அதாவது இங்கே நம்பி நீங்கள் ஆண்டவரை தேடி வரீங்க பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் தெய்வ திட்டத்தை நீங்கள் எவ்வளவு பின்வாங்கி போனாலும் கர்த்தர் முன் வந்து உங்களை தூக்கி எடுத்து தன்னுடைய திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். ஆமேன், ஆமேன். தாவீது சந்ததியில் அவர் வரணும், கிறிஸ்து வெளிப்படணும். கர்த்தர் டிக்ளேர் பண்ணார். என்ன வேணால் விழுந்து போயிருக்கலாம், எவ்வளோ ஆழத்தில் வேணால் நீ இருக்கலாம், அதை யாருனாலே அடக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நான் திறப்பை அடைக்கப் போகிறேன், நான் பழுதாய் போனதை சீர்படுத்த போகிறேன், நான் பூர்வ நாட்களில் இருந்தது போல ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன், ஆமேன். நீங்கள் உங்கள் பிரச்சனையை பெருசாக பார்க்காதீங்க, வசனத்தை பெருசாக பாருங்கள், வசனத்தின் வல்லமையை பெருசாக பாருங்கள். தாவீதுக்கு எவ்வளோ அப்செட் ஆயிருப்பான்னு நினச்சி பாருங்க. தன் கண்ணு முன்னாடி தன்னுடைய சந்ததி அப்படியே நில குழஞ்சி போகுதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தாவீதோட வாழ்க்கையை போய் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் எடுத்து படிச்சிங்கன்னா மிக மிக கொடூரமாக இருக்கும், மிக மிக கொடூரமாக இருக்கும். ஆனால் அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்ம எத்தனை தான் ஆண்டவருக்கு விரோதமாக போனாலும் நம்ம மேலே வச்சு அவர் திட்டத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார். யோனாவை கொண்டு செய்ய வேண்டியதை யோனாவை கொண்டு தான் செய்வார். பேதுருவை கொண்டு செயல்படுத்துகிறதை பேதுருவை கொண்டு தான் செய்வார். அவருக்கு படித்தவன் படிக்காதவன், முட்டாள், அறிவு, ஏழை, பணக்காரன் இப்படி பார்க்கிறவர் நம் தேவன் அல்ல. ஒன்றே ஒன்றை தான் எதிர்பார்க்கிறார், என்னை நேசிக்கிறானா, என்னை சார்ந்திருக்கிறானா, என் திட்டத்தை நிறைவேற்றுகிறானா. இதுதான் அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் நம்மளை பற்றி. மற்றபடி மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் என்று சொல்லி நம் தேவன் சொல்லுகிறார். நீங்கள் மனுஷன் பார்க்கிறபடி கர்த்தர் உங்களை பார்க்கிறான்னு தயவு செய்து நினைக்காதீங்க, பேசாதீங்க, அப்படி பார்க்காதீங்க. பாஸ்டர் எனக்கு அடிக்கடி சொல்லி தருவார், கர்த்தர் நல்லவர்னு மட்டும் பாரு. அவர் அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, தள்ளி விடுறாரு, கீழே தள்ளுறாரு, குத்துறாரு, இப்படிலாம் பார்க்கக்கூடாதுன்னு எனக்கு அடிக்கடி சொல்லுவார். நீங்கள் இந்த கால வேளையில் என் தேவன் நல்லவர் மாத்திரமே. ஆமென். என் வாழ்க்கையில் அவர் நன்மையை மாத்திரமே செய்கிறவர்.
எனக்கு வர தீமைக்கு அவர் தேவன் காரணர் அல்ல. ஒருவேளை சற்று ஆராய்ந்து சிந்தித்து பார்த்தால் அது நான் வழிவிட்ட பாதையாக இருக்கலாமே ஒழிய என் தகப்பன் நல்லவர், என் தேவன் நல்லவர். ஆமென். அப்போது இந்த பட்டயம் இப்போ தாவீதின் வீட்டில் வைக்கப்பட்டாச்சு. இப்போ தேவன் ஒரு முடிவு எடுத்துட்டார். நான் விழுந்து போனேன், தாவீதின் கூடாரத்தை எடுக்க போகிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். எடுத்தாரா? எடுத்தார். எல்லாரும் வாசிக்கலாமா? மத்தேயு 1:1 ஆவியானவர் புதிய உடன்படிக்கையின் முதல் வார்த்தையில் ஆவியானவர் எழுதி வைத்த வார்த்தையை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். எந்த தாவீதின் வம்சத்தில் கிறிஸ்து வெளிப்படக்கூடாதுன்னு சத்துரு உள்ள பூந்து விளாண்டானோ அதே சந்ததியை கர்த்தர் கரத்தில் எடுத்து மத்தேயு 1:1 பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்தார். தாவீதை குறித்து எழுதி வைத்தார். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். அதுதான் உண்மை. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இதுக்கு தாங்க பிசாசு இச்சை என்கிற காரியத்தை கொடுத்து தாவீதை முடக்கினான். தாவீது எழும்பக்கூடாதுன்னு நினச்சான். எந்த விஷயத்தில், அதாவது பிசாசை நீங்கள் ஒன்று தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் வீக்னஸ்ன்னு பிசாசுக்கு தெரியும். எப்படி தெரியுமா தெரியும்? உங்கள் வாயின் வார்த்தையினால தான் தெரியும். நான் இதைய சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பிசாசு எல்லாருக்கும் ஒரே மாதிரி அட்டாக் பண்ண நினைக்கிறது இல்லை. நான் பிசாசோட அட்டாக்கை பெருசாக பேசவும் எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது கட்டாயம். நீங்கள் எந்த விஷயத்தில் வீக்குன்னு பிசாசுக்கு எப்படி தெரியும்னா, நீங்கள் பேசுகிற வார்த்தையை வைத்து. பிசாசு பெரிய சர்வ வியாபிலாம் கிடையாது. ஆண்டவருக்கு மட்டும்தான் நம்ம நினைவுகள், தோற்றங்கள், நீ என்னை நீ நினைக்க போகிற அப்படிங்கிறது கூட கர்த்தருக்கு தெரியும். ஆனால் இது பிசாசுக்கு தெரியாது. பிசாசு என்ன தெரியுமா பண்ணுவான்? உங்கள் வாயிலிருந்து வார்த்தையை வர பார்ப்பான். நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்டை பேசுகிறப்பையோ உங்கள் வேலை ஸ்தலத்தில் பேசுகிறதோ உங்கள் பேச்சில் வச்சு தான் உங்களுக்கு முன்பாக ஒரு இச்சை, அது என்ன இச்சையோ ஒவ்வொருத்தருக்கும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை உங்களுக்கு வழி தடையாய் மாற்றுவான். நீங்கள் அதில் தோல்வியுறணும்னு சொல்லி. இது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக இருக்கும். ஒருத்தருக்கு பெண்ணாக இருக்கலாம், ஒருத்தருக்கு மண்ணாக இருக்கலாம், ஒருத்தருக்கு பணமாக இருக்கலாம். இல்லை, ஒருங்களுக்கு இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ராப் இருக்குது, வலை இருக்குது. நீங்கள் அதை சுதாரிச்சுக்கணும். அதுக்கு ஆவியானவர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார். நான் எந்த விஷயத்தில் வீக்குன்னு நான் வாய் விட்டு பேசுகிறத வச்சு பிசாசு நல்லா ட்ராப் பண்ணுவான். ஸோ நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் மிக மிக முக்கியம். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிகிட்டே இருந்தாங்க. கானானை வேவு பார்க்க போயிட்டு வந்துட்டு 10 பேர் சொன்னாங்க ரொம்ப கஷ்டம்னு. 2 பேர் சொன்னாங்க இல்லை எளிதில் சுதந்தரிக்கலான்னு. அதில் பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாம் எப்போ பார்த்தாலும் ஒன்று சொல்லுவாங்க, மோசே எங்களை செத்து போகிறக்கா இங்கே அழைச்சிட்டு வந்த. ஒவ்வொரு பிரச்சனை வரப்பையும் நான் செத்து போகிறேன், நாங்கள் செத்து போகிறோம். கடைசியில் செத்தே போயிட்டாங்க அத்தனை பேரும் வனாந்தரத்தில். உள்ளே என்ட்ரானது யார்? யோசுவா, காலேப் சந்ததி. எதையும் நீங்கள் உங்கள் வாயில் பேசிகிட்டே இருக்கீங்களோ, நெகட்டிவிட்டியை நான் சொல்கிறேன், அதுதான் உங்கள் குடும்பத்தில் நிறைவேறும். அதுக்கு நீங்கள் கடைசியில் ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டார்? நம்ம டெய்லி கன்ஃபஸ் பண்ணுறது வார்த்தையே இல்லை, வசனத்தை இல்லை, ஜீவனை இல்லை, அழிவை பேசிகிட்டு இருக்கோமே. அப்போ அழிவு தானே நமக்கு வரும். கர்த்தர் சொல்லிட்டாரு, உன் நாவின் அதிகாரத்தில் தான் நான் வச்சுருக்கேன், அதனால் சரியாக ஜீவனை தெரிந்தெடுச்சுக்கோ. இதுக்கு மேலே ஆண்டவர் எப்படி நமக்கு சொல்லித்தர முடியும்? ஓகே, அது ஒரு டாபிக். இப்போ தாவீதுக்கு வரலாம். மத்தேயு 1:1 அதான் ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். ஆமேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். நினச்சி பாருங்கள், எவ்வளோ அழகாக அதை சேஃப்டி பண்ணிட்டு வந்துட்டு இந்த இடத்துல ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். அதே தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு தொடங்குகிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். இதில் பார்த்திங்கன்னா, கிறிஸ்துவ மரியாள் சுமந்துட்டு ஆலயத்துக்கு கொண்டு போவாங்க 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ண. அப்போ சிமியோன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மரியாளை பார்த்து, இயேசு கிறிஸ்து உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். ஆமேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்பொழுது பட்டயம் கிறிஸ்துவுக்கு நேராய் வைக்கப்பட்டு விட்டது. தாவீதுக்கு இருந்த அந்த பட்டயம் இப்போ கிறிஸ்துவுக்கு நேராய் வைக்கப்பட்டு விட்டது. தாவீது செஞ்ச தப்பெல்லாம் இப்போ கிறிஸ்துவுக்கு நேராய் மாற்றப்பட்டு விட்டது. நம்ம இச்சித்து தேவனுக்கு விரோதமாய் நம்ம பண்ணின அத்தனை காரியத்தையும் சிலுவையில் கிறிஸ்துவின் நேராய், அவருக்கு நேராய் அந்த பட்டயம் திருப்பப்பட்டது. அதான் உண்மை. இப்போ இந்த தாவீதை தொடர்ந்து வந்த அந்த பட்டயம்
இப்போ கிறிஸ்துவுக்கு நேராய் திருப்பப்பட்டு விட்டது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். நிச்சயம் நம்ம சிலுவை என்பதை எத்தனை பேர் உயர்வாக பார்க்குறீங்க? ஆமேன். ஆமேன். பவுல் சொல்கிறாரு, சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஏன்னா சிலுவை அது எனக்காக நான் செய்த அத்தனை நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சாபத்தையும் செய்த எனக்காகவே அந்த சிலுவை உயர்த்தப்பட்டது. ஆமென். சிலுவையில் நம்ம நியாயமாய் செய்த அத்தனை நியாயப்பிரமாணத்தின் சாபம் உங்கள் மேலே என் மேலே இருந்துச்சுங்க. அத்தனை சாபத்தையும் ஒன்று விடாமல் சிலுவையில் இயேசு எனக்காக சுமந்தார். என் சாபத்திற்காக, என் மேல் இருக்கிற என் சாபம் விலகும்படியாக சிலுவை உயர்த்தப்பட்டது. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். சிலுவை நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். சிலுவையை பார்க்குறப்ப நீங்கள் எப்போதுமே செல்ஃபிஷாக பாருங்கள், எனக்காகன்னு பாருங்கள். இயேசு சிலுவை சுமந்தார் ஜெயசுதாவுக்காக. இயேசு அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் ஜெயசுதாவுக்காக. ஏன்னா ஜெயசுதா அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கா. ஒருவராலும் அதை மன்னிக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு யாரும் என்னை விளக்க முடியாது. எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் நான் அந்த சாபம் என்னை விட்டு போகாதுங்க. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, எவ்வளவோ செலவழித்து பார்த்துட்டேன், சாபம் போக மாட்டேங்குது. போகாது, கோடி கொடுத்தாலும் போகாது. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே ஆகும். ஆமென். அப்போது அந்த சிலுவையில் தாவீதின் பட்டயம், தாவீதின் வீட்டிற்கு நேராக இருந்த பட்டயம் தாவீதை வாழ வைக்கும்படியாக அந்த பட்டயம் சிலுவைக்கு நேராக்கப்பட்டது, கிறிஸ்துவுக்கு நேராக்கப்பட்டது. அந்த பட்டயம் இயேசுவை நோக்கி பிளந்தது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்போது கர்த்தர் தாவீதோட வாழ்க்கையில் ஒரு வசனத்தை சொல்கிறார் பாருங்க. ஆவியானவர் திருப்பி கொள்ளலாம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம், அதில் ஒரு வசனம் இருக்குது, நான் அதை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி, யாரென்னா சவுலை தள்ளி, தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். இதுதாங்க புதிய ஏற்பாடு. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஆமேன். புதிய உடன்படிக்கையில் எல்லாம் மாற்றி எழுதப்பட்டு விட்டது. காரணம் சிலுவை. ஆமேன். ஆமேன். இந்த இடத்துல தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, என் இருதயத்துக்கு ஏற்றவன். அடுத்தது பாருங்க, இதுதான் ஹைலைட்டு. எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அடுத்த வசனம் பாருங்க. அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். ஆமேன்னு சொல்லலாமே. எந்த சந்ததியில் இயேசு கிறிஸ்து வெளிப்படக்கூடாதுன்னு சாத்தான் தாவீதுக்கு முன்பாக இச்சையை கொடுத்து எந்த சந்ததியை அழிக்க நினைச்சானோ அதே சந்ததியில் தேவன் யுத்தம் செய்து தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு மாத்திரம் அல்ல அகில உலகத்துக்கும் இரட்சகராக இயேசுவை அந்த தாவீதின் சந்ததியில எழும்பி வர பண்ணினார். ஆமேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். இந்த இடத்துல தாவீதை குறித்து தேவன் சொல்கிற ஒரு சாட்சி என்னன்னா, அவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான். எப்படி? அவன் தான் இடையில இச்சித்து என்னென்னவோ நடந்துருச்சே. இல்லை, இப்போ அதெல்லாம் சிலுவைக்கு மாற்றப்பட்டு விட்டது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். ஆமேன். எங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி, நான் உங்களை ஒன்று பார்த்து அடிக்கடி பேசுகிறேமே, கர்த்தருக்கு சித்தம், கர்த்தருக்கு சித்தம். சித்தம்னா என்னங்க அர்த்தம்? சித்தம்னா என்ன அர்த்தம்? அல்லதான். சித்தம்னா விருப்பம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும், கர்த்தரின் சித்தம் ஆக கடவுது. அடிக்கடி சித்தங்கிறோம். சித்தம்னா என்னன்னா ஆண்டவருடைய விருப்பம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றை, பாஸ்டர் தான் சொன்னேன், என் மெசேஜ் அவர் சொன்னோம், நீங்கள் ஒன்றை கையில் எடுக்காதீங்க. தாயின் கருவில் உருவாகும் முன்னே, பாஸ்டர் அழகாக சொன்னாங்க, அப்பா அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களை முன்குறிச்சிட்டாராம். அப்படி முன்குறித்த தேவன் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறார். ஆதலால் உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் உங்கள் ஓன் பிளான்ஸ், ஓன் டிசையரை கையில் எடுக்காதீங்க எல்லா விஷயத்துலேயும். தாவீது, எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிது.
ஆண்டவர் சொல்றார், எனக்கு சித்தமானதைய மாத்திரம் அவன் செய்வான்ப்பா. அந்த அந்த எதிர்பார்ப்பு என் மேலே, உங்கள் மேலே, எல்லார் மேலேயும் ஆண்டவர் வச்சிருக்கார். நம்மளுடைய எல்லா காலகட்டத்திலையும் நம்ம இந்த பூமியில் சாகிற வரைக்கும் ஒன்றே ஒன்று நீங்கள் ஒரு தீர்மானம் இந்த காலை வேளையில் எடுங்க. அப்பா, உங்களுக்கு சித்தமானதை மாத்திரமே நான் செய்வேன். ஆமேன், ஆமேன் சொல்லுங்கள். அந்த சித்தம் சில வேளையில் உங்களுக்கு ஒரு சிலுவை போல இருக்கலாம். ஆண்டோடைய சித்தம் உங்களுக்கு சில நேரத்தில் பிடிக்காது. ஆண்டோடைய சித்தம் என்றைக்குமே நம்மளுக்கு எப்போதுமே ப்ளஷராகவே இருக்கும்னு நினச்சிடாதீங்க. அப்படியே ஏதேன் தோட்டம் மாதிரியே இருக்கும்னு நினச்சிடாதீங்க. சில வேளையில் ஆண்டவர் இதை தெரிந்துடுன்னு சொல்லுவார். அப்போ அது உங்களுக்கு ஒரு மாதிரி டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை உங்களுக்கு தெளிவாய் பேசுவாடானால் கட்டாயம் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏற்காமலே போகலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், அவருக்கு இது மட்டும்தாங்க தெரியும் எது பெஸ்ட்டுன்னு சொல்லி. ரிதன்யா அந்த திருப்பூர் விஷயத்தை நான் படித்தப்ப அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, ஐயோ நான் எல்லாத்தையும் விசாரிச்சேங்க, நல்ல குடும்பம்னு சொன்னாங்கன்னு ஓன்னு அழுகிறாங்க. அப்போ தான் நான் நினச்சேன், ஒரு மனுஷனுக்குள் இருப்பது யாருக்குமே தெரியாதுங்க, யாருக்குமே தெரியாது. எந்த விஞ்ஞானத்தினாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மனுஷனுக்குள்ள அவன் என்ன யோசிக்கிறான், எல்லாரும் சாம்பி செல்லத்துறை ஒன்று எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ஹிட்லர் இருக்காங்க. அது என்ன ரொம்ப யோசிச்சு பார்ப்பேன். எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ஹிட்லர் ஒளிஞ்சிருக்காங்களாம். அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. மேலே ஸ்டேஜில் இப்படி நல்லா லைட் போட்டு மைக் போட்டு நல்லா முக்காடு போட்டு பேசுகிறவங்க, ஓ சூப்பர். God only knows our thoughts. அவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்முடைய எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பார்த்து லோத்து பார்த்த மாதிரி, ஓ கண்ணுக்கு பச்சையாக இருக்கே, ஏதே தோட்டம் போல் இருக்கேன்னு நினச்சிட்டே போகிறான். சோதோம் கொமோராக்குள்ளே போகிறான். கர்த்தர் அதை அழிக்க போகிறாருன்னு அவனுக்கு தெரியல. இதை நீங்கள் சரியாக வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணுங்க. நம்மளுக்கு எல்லாமே தேவதூதனை போலவே தெரியும், ஆனால் அப்பாவுக்கு மட்டும்தான் எல்லாமே சரியாக தெரியும். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன், ஆமேன். நிச்சயம் சில வேளையில் கர்த்தர் ஏற்க சொல்கிறத தான் சொல்கிறேனே, சிலுவை மாதிரி இருக்கும். எங்கள் கல்யாணம் அப்படி தான் நடந்துச்சு. நான் ஊழியத்துக்கு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தப்போ அது அப்புறம் நான் அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் நான் ஒப்பு கொடுத்ததை அவர் ஒரு ட்ராக் பண்ணி வச்சுருந்தார். அப்போது திருமண நேரத்தில் அநேக மாப்பிள்ளை வந்தப்போ எனக்கு அதெல்லாம் நான் நோ சொல்லிவிட்டு, பாஸ்டர் வந்து என்னை பொண்ணு கேட்டப்போ எனக்குள்ளே ஆவியானவர் என்னை உழுக்குனார். அப்படி தான் என்னால் சொல்ல முடியும். எனக்கும் அவருக்கு எந்த விதத்துலேயும் மேட்ச் கிடையாது. ஆனால் ஆவியானவர் தெளிவாய் பேசினார். ஒரு வாரம் அப்போல்லாம் நான் ரொம்ப கடும் உபவாசமெல்லாம் இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் தெளிவாயிட்டேன். ஆவியானவர் ரொம்ப தெளிவாக பேசினார். அப்போது எல்லாருக்கும் அது ரொம்ப, நான் எடுத்த முடிவு எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்கல. ஏன் சொன்னாங்கன்னா, நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொன்னேன். அவங்களுக்களோட நினப்பெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் தேவனுடைய திட்டம் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு தெரியப்படுத்தினார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இது ஆண்டவரே நான் மட்டும் தனியாக போராட மாட்டேன், எங்கள் வீட்டில் நீங்கள் இதை தெரியப்படுத்துங்க. அப்போ தான் சொன்னலன்னாக்கு ஆண்டவர் அதை தெரியப்படுத்தினார். இல்லை இது கர்த்தர் சித்தம் தானே அவனும் எந்திரிச்சு வந்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்பையும் எங்களை அற்பமா, இவங்க எங்கே வாழ போகிறா அப்படி தான் நினச்சாங்க. ஆச்சரியங்களின் தகப்பன், அவருடைய ஆச்சரியங்களுக்கு முடிவில்லை. ஆனால் ஒன்று, அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்யணும். அவருக்கு விருப்பமானதை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். எல்லா காலகட்டத்துலேயும், ஏதோ திருமணம் மட்டும் இல்லைங்க, எல்லா விஷயத்துலையும், உங்கள் படிப்பில், உங்களோட ஹையர் பொசிஷனில், உங்களோட அடுத்த கட்ட காரியத்தில், ஒரு சின்ன முடிவோ பெரிய முடிவோ, ஓப்பனாக சொல்கிறேன், சொத்து பிரிக்கிற காரியம்னு வருதுன்னு வைங்களேன், அழகாக விட்டு கொடுத்துட்டு போயிருங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு விரோதமாக இல்லை, எனக்கு தானா ஓகே வச்சுக்கொண்டு போயிட்டே இருங்க. கர்த்தர் பெருசாக உங்களுக்கு தரப்போகிறாருன்னு அர்த்தம். ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவை தவிர வேறு எதுவும் எனக்கு பெரிதல்ல. இதாங்க தாவீது. ஆண்டவர் தாவீது எப்படி தெரியுமா பார்த்தாரே, நீ இச்சையில் விழுந்துட்ட, ஆனால் அதே இடத்துல உன்னை தூக்கி நிலைநிறுத்த போகிறேன். ஆமேன். நான் உன்னை விட்டுற மாட்டேன், நான் உன்னை விட்டுடவே மாட்டேன். ஏன்னா உன்னை குறித்து எனக்கு பெரிய திட்டம் இருக்குது. ஆமேன்,
ஆமென். அதே தாவீதை கரத்தில் எடுத்து தன்னுடைய சந்ததியை வெளிப்பட செய்தார். ஆமென். ஆண்டவர் பார்க்குறதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட 5 காரியத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. நீங்கள் ஒரு காரியத்தில் கொஞ்சம் தடுமாறிட்டீங்க, 4ல் நீங்கள் ஆண்டவருக்காக நிற்கிறீங்க. ஆண்டவர் எப்படி தெரியுமா பார்ப்பாரு? ஏய், அந்த ஒன்றையும் நீ தப்பு பண்ணிட்டேல, போ. அப்படி பார்க்க மாட்டார். சே, என் மகன் 4 நிறைவேற்றியிருக்கானே, இதில் ஏதோ தடுமாறிட்டான், பரவாயில்ல, அந்த தீமையும் நான் நன்மையாக மாற்றப் போகிறேன். ஆமென், ஆமென். அப்படி பார்க்கிறவர் தாங்க நம்ம தகப்பன். அவர் பர்ஃபெக்ட் காட் அவர். ஆனால் நம்மளை எப்போதுமே பர்ஃபெக்ட் 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 அப்படின்னு நம்மளை ஆனால் உருவாக்குவார். கொடுத்து கொடுத்து சப்ளை பண்ணி உருவாக்குவார். அவர் நினச்சா நம்மளை விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு நிமிஷம் போதும். ஆனால் கைவிடவே மாட்டார், விட்டு விலகவே மாட்டார். உங்களை உருவாக்கி அவர் கொண்டு போய் வைக்கிற அந்த ஸ்தானத்தில் வைத்து உங்களை அழகு பார்க்கும் வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். ஆமென். கலாத்தியர் 6:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இந்த இச்சை மாம்சத்தின் விளைவில், அதாவது மாம்சத்தின் காரியம். ஆவியும் மாம்சமும் எப்பொழுதுமே எதிரடையாகவே இருக்கும். ஆவி வேணும்னு சொல்லும், மாம்சம் வேண்டான்னு சொல்லும். மாம்சம் வேணும் வேணும்னு சொல்லும், ஆவி வேண்டாம் வேண்டான்னு சொல்லும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும், மாம்சத்தின் சிந்தையோ மரணம். இது எப்போதும் நீங்கள் சாகிற வரைக்கும் உங்கள் லைஃப்பில் இது இருக்குங்க. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆவியானவர் சொல்லுகிறபடி நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதுதான் இங்கே சொல்லுகிறது. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்றுனா என்ன அர்த்தம்னா, ஆவியானவர் உங்களை உணர்த்துகிறபடி, உங்களை தூண்டுகிறபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அர்த்தம். ஆவியானவர் எதை தூண்டுவார்? உங்களுக்குள்ளே வசனத்துக்கு நேராய் தூண்டுவார். ஆமென், ஆமென். நம்ம ஒரு காரியம் தப்பு செய்கிறப்ப எனக்கு ஒருங்க வந்து தப்புன்னு எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. நம்மெல்லாம் புதிதாக்கப்பட்ட மனது, நம்முடைய உள்ளேருந்து நமக்கு நீ பண்ணுறது தப்பு. தப்பு செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? மறைஞ்சு மறைஞ்சு செய்வாங்க. அப்பயே நம்ம புரிஞ்சுக்கலாம் இது தவறு அப்படின்னு சொல்லி. ஆவியானவர் கரெக்டாக என்கிட்ட பேசுவார். மகளே, நீ செய்கிறது தப்பு. எனக்கு ஆண்டவர் பேசிட்டு தான் இருக்காரு. நான் தப்பு செய்கிறப்ப என் கூட எனக்கு இல்லை, நீ பேசுனது தப்பு. நான் அந்த வாய்ஸை கேட்டுட்டு தான் இருக்கேன், நீங்களும் கேட்டுட்டு தான் இருப்பீங்க. அதனால உங்களுக்குள்ளே இருந்து ஆவியானவர் இதை வேண்டான்னு சொன்னால் அந்த ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப அதை விட்டு விடுங்கள். அப்பொழுது உங்கள் மாம்ச இச்சையை நீங்கள் நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆமென், ஆமென். இந்த இச்சையை நான் எப்படி மேற்கொள்கிறதுனா, இதுதான் ஒரு காரியம் வருது, உங்களுக்கு சேலஞ்சாக இருக்குது, இது என்ன பண்ணுறது? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கே தெரியும். இது நான் செய்கிறது தப்பாக ரைட்டான்னு இங்கே இருக்க யாருக்கும் ஒருத்தர் வந்து விளக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் இந்த வேதத்தை படிச்சிங்கனாவே போதுங்க, கரெக்டாக உங்களோட இந்த வார்த்தை பேசிடும். அடுத்தது பாருங்கள், கலாத்தியர் 6:22, 23, 24 ஆவியின் கனி. இதோட ஆவியின் கனி எல்லாரும் சொல்லலாமே என்னை பார்த்து ப்ளீஸ். சாரி, கலாத்தியர் 5:6 சொல்லிட்டேன், மன்னிக்கணும். கலாத்தியர் 5, கலாத்தியர் 5:22, 23 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். இப்போ நம்ம இச்சையை குறித்து பார்த்துட்ருக்கோம். ஆவியானவர் உங்களுக்குள்ள அந்த கனியை வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். கனி தானாய் கொடுக்க முடியாது. எந்த ஒரு கொடி செடியோடு இணைந்திருக்கிறதோ, எந்த ஒரு மனுஷன் கிறிஸ்துவோடு நடக்கிறானோ, கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ, கிறிஸ்துவின் வார்த்தையிலே தன்னை இணைத்து கொள்ளுகிறானோ, அவனுக்குள்ள இந்த ஆவியின் கனிகள் வெளிப்படும். ஆமேன். கனி நீங்கள் கொடுக்கறது அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இந்த கனியை உங்களுக்குள்ள இருந்து கொடுக்க பலன் தருகிறவர். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அதில் அந்த கடைசி கனி என்ன? கனி ஒவ்வொன்று இன்னொன்று கனிகளா கனியா? ஃப்ரூட்டா ஃப்ரூட்ஸா?
கனி சிங்குலர், ஒருமை. அப்போ இதெல்லாம் ஒவ்வொரு சொலை மாதிரி. ஆரஞ்சு பழம் ஒரு கனி, அதில் ஒவ்வொரு சொலையாகிறது தான் இந்த மாதிரி. ஸோ உங்களுக்குள்ள இந்த கனியை கொடுப்பது கர்த்தர். இச்சை அடக்கம். இச்சை அடக்கம்னா செல்ஃப் கண்ட்ரோல். ஆவியானவர் உங்களுக்கு நீங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறப்ப உங்களுக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோலை கொடுப்பார். ஆமேன், ஆமேன் சொல்லுங்கள். எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் இல்லை, நீங்கள் நிச்சயமா அதை நிறைய ஆவியானவர்களை நடத்தியிருப்பார். அதனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இச்சை அடக்கம். புதிய உடன்படிக்கையில் விசுவாசிகள் வீழ்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் நம்ம கையில் கொடுத்துட்டாரு. கிறிஸ்துவையும் உங்கள் உள்ளத்தில் வச்சுட்டார். ஆமேன் சொல்லுங்கள், ஆமேன். இப்போது நீங்கள் விழுந்து போவதற்கு இனி வாய்ப்பே இல்லாத அளவுக்கு கிறிஸ்து உங்களோடு வாசமாக இருக்கிறார். ஆமேன். இனி பிசாசு இச்சையை எடுத்துகிட்டு வந்து உங்களை வீழ்த்தலான்னு நினச்சா முடியாது. சொல்லுங்கள் பார்க்கலாம், முடியாது. சொல்லுங்கள், முடியாது. ஏன்னா எனக்குள்ள இச்சை அடக்கம் என்கிற அந்த ஆவியின் கனி இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்கள், ஆமேன். நிச்சயமா உங்களுக்குள்ள அந்த இச்சை அடக்கம் என்கிற அந்த அது நீங்களாம் சம்பாதிச்சது கிடையாது, அது சிலுவையின் புண்ணியத்தினால கிடைச்சது. ஆமேன் சொல்லுங்களேன். அதனால தான் கடைசியில் அந்த வசனம் சொல்லுது பாருங்க, 24 கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன். இப்போ சொல்லுங்களேன், கிறிஸ்துவினுடையவர்கள் யார்? கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள் தான் கிறிஸ்துவினுடையவர்கள். என்னுடைய மாம்சத்தின் ஆசை, என்னுடைய இச்சை எல்லாமே நான் சிலுவையில் அரைஞ்சிட்டேன். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். நீங்கள் அரைஞ்சிட்டிங்களா? உங்களை யாராவது ஆணி எடுத்து அடித்தாங்களா? என்றைக்கு ஒரு மனுஷன் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவோடு தன்னை இணைத்து கொண்டானோ அன்றைக்கே எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. ஆமேன். உங்கள் சார்பில் இயேசு எல்லாம் முடிச்சிட்டார். ஆமேன். நீங்கள் ஜஸ்ட் அவர் பின்னாடி போனால் போதும், எல்லாம் உங்களுக்கு சப்ளை ஆகிட்டே இருக்கும். ஆமேன். நீங்கள் முட்டி மோதி போராடி எதையும் செய்ய வேண்டாம், எல்லாம் கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காக உங்கள் சார்பில் முடிச்சிட்டார். ஆமேன். அப்போ நீங்கள் ஒன்று தான் சொல்லணும், உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இது வந்துச்சுன்னா, என் மாம்சத்தில் இருக்க எல்லா ஆசை இச்சையெல்லாம் நான் சிலுவையில் அரைஞ்சிட்டேன், இதை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். எது உங்களை தீவிரமான ஆசைக்கு நேராய் உங்களை போராடி கொண்டு இருக்கிறீர்களோ வாயை திறந்து சொல்லுங்கள், என்னுடைய ஆசையை இச்சையை நான் சிலுவையில் அரைஞ்சிட்டேன். இதை நீங்கள் சொல்ல ஒரு வல்லமை உங்களுக்கு உண்டாகும். எதில் உங்களுக்கு வெற்றி இல்லையோ அங்கே வெற்றி உண்டாகும், ஜெயம் உண்டாகும், பலன் உண்டாகும். ஆமேன், ஆமேன். அதை தான் பவுல் சொன்னார், இனி நான் அல்ல அவரே. ஆமேன். இனி நான் அல்ல கிறிஸ்துவே. ஆமேன், ஆமேன். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களை நோக்கி வழிபோக்கன் வந்தால் நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும்? இனி நான் அல்ல கிறிஸ்துவே. ஆமேன், ஆமேன். அதனால் அவன் எந்த ரூபத்திலையோ எந்த வழியில் வந்தாலும் நீங்கள் உங்களை பார்த்து நான் அல்ல கிறிஸ்து. ஆமேன். நினச்சி பார்த்தேன். நான் ஒன்று கடைசியதை சொல்ல விரும்புகிறேன். தாவீதுக்கு பத்சேபாள் கிட்ட என்னன்னு சொன்னால், அந்த முதல் குழந்தை செத்துருச்சு, கர்த்தர் அடித்தார்னே வார்த்தை வரும். ஏன்னா அது ஆண்டவர்கிட்டருந்து வரல. கர்த்தர் அடித்தார்னா நீங்கள் எப்படி அதை வாசிக்கணும்னா, என்ன அதுதான் சத்தியம். கர்த்தர் அடிக்கிறவர் அல்ல, தீமையிலிருந்து அது வந்தது. அந்த குழந்தை பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த குழந்தை செத்துருச்சு. ஆனால் கர்த்தர் அதே தாவீதை கொண்டு சாலமோனிடத்தில் அதே பத்சேபேலாக்கும் யாருக்கும் தாவீதுக்கும் பிறந்த மகனான சாலமோனை கொண்டு ஒரு ஆலயத்தை எழுப்பினார், தங்க ரதமான ஆலயம். ஆமேன். அந்த ஆலயமும் என்ன ஆயிடுச்சு, கடைசியில் இடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டுருச்சு. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் தாவீதின் வம்சத்தில் தமது குமாரனாகிய இயேசுவை பிறக்க வைத்து அந்த குமாரனை கொண்டு இங்கே இத்தனை ஆலயங்களை எழுப்பியிருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த ஆலயத்தை ஒருவனாலும் இடிக்க முடியாது, உங்கள் வாழ்க்கையை ஒருவனாலும் தொட முடியாது, பாதாளத்தின் வாசல் உங்களை தொட முடியாது. ஆமேன், ஆமேன். இதுதாங்க நம்ம ஆண்டவர், இதுதான் நம்ம ஆண்டவர். தங்கத்திலேயே கட்டின ஆலயம் கூட போயிடலாம், பிதாவுடைய திட்டம் பெருசு. இன்னைக்கு கிறிஸ்துவை கொண்டு உங்களையும் என்னையும் ஆலயமாய் மாற்றி வைத்திருக்கிறார். நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறது. ஆமேன்,
ஆமேன். உங்களுக்குள்ள அத்தனை பிரம்மாண்டம் இருக்குங்க. சாலமோன் ஆலயத்தை பார்த்து பிரமித்து போகாதீங்க. அதை காட்டிலும் கோடி மடங்கு பிரம்மாண்டமாய் உங்களை கர்த்தர் இந்த பூமியில் வச்சிருக்கிறார். உங்களுக்குள்ள அத்தனை பொக்கிஷம் இருக்கிறது. ஆமேன், ஆமேன். ஸோ தாவீதை கொண்டு தொடங்கினவர் தாவீதை கொண்டே முடித்தார். ஆமேன். தாவீதின் குமாரனான இயேசுவை கொண்டே நம்மை இன்றைக்கு ஆலயங்களாக வைத்திருக்கிறார். நான் இத்தனை நாட்கள் நான் நியாயப்பிரமாணத்தின் 10 வார்த்தையும் உங்களுக்கு போதிச்சேன். கடைசியாக இந்த பிரமாணத்தை உங்கள் மனசுக்குள்ளே வச்சு நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் திருப்பி கொள்ளலாம். மத்தேயு 22:37 எல்லாரும் திருப்பி கொள்ளலாம். தயவுசெய்து எல்லாரும் இந்த வார்த்தையை என் கூட இப்போ இணைஞ்சு வாசிக்கணும். உங்கள் வேதத்தை நீங்கள் திருப்புங்களேன் ப்ளீஸ். மத்தேயு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். மத்தேயு 22. ஸோ இனி இந்த 10 கட்டளைகளை நீங்கள் மறந்து விடுங்கள். அப்படின்னா அது கெட்ட கட்டளை இல்லைங்க, அப்படிலாம் நீங்கள் நினச்சிடக்கூடாது. புதிய உடன்படிக்கையில் இயேசு சொல்கிறார் பாருங்க. அப்போது மத்தேயு 22 ஒருத்தன் நியாயசாஸ்திரி ஆண்டவர்கிட்ட கேட்குறான். 36வது வசனம். போதுகிறே, நியாய பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சபையாய் சேர்ந்து வாசிக்கலாமா ப்ளீஸ்? என் கூட சத்தமா. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. நெக்ஸ்ட் இது முதலாம் பிரதான கற்பனை. அடுத்தது பாருங்க, இதற்கு ஒப்பாயிருக்கிற, ஒப்பாயினா சேம் தான், இதுக்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆமேன், ஆமேன், ஆமேன் சொல்லுங்களேன். தயவாக சொல்கிறேன், இந்த 2 வசனத்தை நீங்கள் உங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஆமேன். நான் 10 கட்டளையிலேருந்து கேட்குறேன், எது ஆண்டவரே பிரதானம்? எது ஆண்டவரே ஆண்டவர் நியாயப்பிரமாணம் முழுவதையும் சுருக்கி, நியாயப்பிரமாணத்தை எழுதினவரே புதிய உடன்படிக்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பிரதான கட்டளையை நமக்கு கொடுத்திருக்கிறார். முதல்ல நீங்களும் ஆண்டவரும் என் தேவனாகிய உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் முழு இருதயத்தோட முழு ஆத்துமாவோட, ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாலாம் இல்லை, என் முழுசும் அவருக்கு தான். ஆமேன். அதற்காக தான் நான் உயிரோடு இருக்கேன். ஆமேன். அந்த முழுவதும் அத்தனையும் சேர்த்து நான் அவரில் அன்பு கூறணும். ஆமேன். அன்பு தாங்க பிரதானம். புதிய உடன்படிக்கையில் பிரதானம் எது தெரியுமா? அன்பு. அன்பு. இந்த அன்பை தான் கர்த்தர் புதிய உடன்படிக்கையில் நீங்கள் எல்லா நிருபங்களையும் வாட்சி பாருங்க. அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, அன்பை 3ம் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, பிறனுடைய யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லி 10வது கட்டளை பார்த்தோம். அதை நான் இப்போ புதிய உடன்படிக்கையில் பிறனிடத்திலும் நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஆமேன். உங்களை போலவே நீங்கள் எல்லாரையும் நேசிங்க. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். உங்களை நீங்கள் எப்படி நேசிக்கிறீங்களோ, பாஸ்டர் சொல்லுவார், ஒரு ஃபோட்டோ, இப்போ நம்ம சர்ச்சாக அங்கே நின்று இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், உங்கள் கையில் அந்த ஃபோட்டோ வந்தோடனே நீங்கள் யாரை தேடுவீங்க? பாஸ்டரையை தேடுவீங்க? சுதாக்காவை தேடுவீங்களா? எங்கே நான் நிற்கிறேன் அப்படியே தேடுவோம்ல. அதே மாதிரி தான் உங்களை நேசிக்கிற மாதிரியே மற்றவங்களையும் நேசிங்க. உங்களுக்கு எவ்வளோ ப்ரையாரிட்டிஸ் கொடுக்குறீங்களோ அதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. ஆமேன், ஆமேன். நிச்சயம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, இந்த 10 கட்டளைகளில் இன்றைக்கி எங்களுக்கு பிரதான கற்பனையை நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்கப்பா. நாங்கள் சபையாக சேர்ந்து உங்களை பார்த்து நாங்கள் சொல்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருந்த அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை எல்லாம் சிலுவையில் நீங்கள் சுமந்து தீர்த்து இப்போ நீங்கள் எங்களுக்கு பிரதான கற்பனையாக ஒன்று சொல்லிட்டீங்க. உன் முழு இருதயத்தோட என்னில் அன்பு கூறுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்கள் அதை சபையாய் நிறைவேற்றுவோம் ஆண்டவரே. இந்த கடைசி காலங்களில் அன்பு தணிஞ்சு போகுது ஆண்டவரே. ஆனால் நாங்கள் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பை நாங்கள் பெருக பண்ணுவோம். அதே போல் சக மனிதனிடத்தில் எங்கள் அன்பை நாங்கள் வெளிப்படுத்துவோம் ஆண்டவரே. அதை நாங்கள் சபையாய் செய்வோம் என்று சொல்லி அந்த அன்பை, அந்த கிறிஸ்துவின் அன்பை எங்கள் குடும்பத்தில், எங்கள் உறவுகளுக்குள்ள, எங்களுக்கு ஆண்டவரே தெரியாத நபரிடத்தில் எல்லார்கிட்டையும் அந்த கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் சபையாய் வெளிப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா துதிகன மகிமையும் உங்களுக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.